குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லாரும் அவர்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சார், இன்னைக்கு கிளியரா இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குது. ஓகே ஓகே, சரிங்க சார். ஓகே, அதை பத்தி யோசிச்சு. ஓகே சார், நம்ம இன்னைக்கு வந்து 2வது நாள் கிளாஸ்ல இருந்தே எடுத்துக்கலாம். நேற்று எடுத்து அப்படியே ரீகால் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல்லா அதே சப்ஜெக்ட் நம்ம அப்படியே எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதை பத்தி நீங்க யோசிக்கலாம். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கலாம். ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் நடந்த விஷயங்களா யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. சிம்பிளா சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. பிருகுநந்தி நாயுடு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதனுடைய குரு வந்து ஆர்ஜி ராவ்ங்கிறவரு. அவர் வந்து நமக்கு வந்து சொன்னாரு. அவரு கூட அந்த சேம் டைம்ஸ் வந்து கேபி ஜோதியும் அதே சேம் டைம்ஸ் வந்து எனக்கு சொன்னீங்க. உங்களுடைய குரு வந்து சித்தயோகி சிவதாசன் பிரவீன் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீங்க பல பேருக்கு இது மாதிரி கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரம்ம ஜோதிடங்கிறது படைத்தல் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஒன்றை உருவாக்கியவர் அப்படிங்கிறது இந்த ஜோதிக்கு பேரு பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது. கிரக காரகமும் பிளஸ் காரகமும் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்னீங்க. கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த இதுல பிருகுநதியில கிரக சேர்க்கை அப்படிங்கிறதும் ஒரு கிரக சேர்க்கை எடுத்துக்க அக்ஷதைன்னு ஒண்ணு எடுத்தோம்னா அரிசி மஞ்சள் அப்படிங்கிறதும், அரிசிங்கிறது சந்திரங்கிறதும், மஞ்சள்ங்கிற குருங்கிறதும் நம்ம சொன்னோம். குரு சந்திர சேர்க்கை அப்படின்னு சொன்னோம். வெற்றிலை பாக்குங்கிறது புதன் சந்திரன் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அப்புறம் வந்து ராசி தாரகத்துவம் கிரக தாரகத்துவம் ஒண்ணு ராசி 2 கிரகம் எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறதை பார்க்குவோம். ராசி கிரகம் பாவம், ராசி கிரகம் 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 பாவம் கிரகம் பாவம் பாவம் அப்படிங்கிறத நீங்க அடுத்த 7 சொன்னீங்க. நம்ம பார்க்க போறது எப்படின்னா ராசியும் கிரகமும் பார்ப்போம். கிரக சேர்க்கை தான் நம்ம பார்ப்போம். ராசி காரத்துவம் கிரக பாரத்துவம் பார்ப்போம்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து லக்னங்கிறது கிடையாது. நம்ம வந்து யார் சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா சூரியங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து லக்னங்கிறதும், சந்திரன் எடுத்துக்கிட்டா சந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் லக்னங்கிறதும், செவ்வாய் எடுத்துக்கிட்டா செவ்வாய் ஃபர்ஸ்ட் லக்னமா வச்சுதான் நம்ம பார்க்கணும். இந்த லக்னம் வச்சு பாக்குறது ஃபர்ஸ்ட் இந்த லக்னம் பாரம்பரிய முறைப்படி லக்னம் வச்சு பார்த்தா அது 1, 2 பாக்குற மாதிரி இங்க பார்க்க கூடாது. எந்த சப்ஜெக்ட் எந்த காரகத்தை நம்ம எடுக்கிறோமோ அந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த 1, 2 போடணும். தந்தைன்னு சொன்னா சூரியன் எடுத்துக்கணும், தாய்ங்கிறது சந்திரன் எடுத்துக்கணும், செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரன் எடுத்துக்கணும், அப்படி சுக்கிரங்கிறது மனைவி எடுத்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த எது ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஆரம்பிக்கிறோமோ அதை வந்து நம்ம 1, 2, 3, 4, 5 போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து ஆட்சி பதவிசை இதுக்கு ஏதாவது உண்டு அப்படிங்கிறதும், பரிவர்த்தனை உண்டுங்கிறதும், பரிவர்த்தனைங்கிறது பூர்வ ஜென்ம கடன்கள் அப்படிங்கிறதும், வக்கரமும் இதுல வரும்னு சொல்லியிருக்கீங்க. கோச்சார கிரகம்னு சொல்லியிருக்கீங்க. நட்பு வகை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து அதான் கொடுத்துருக்கீங்க. 8 வகையான கிரக பார்வைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 1, 2, 5, 9, 3, 7, 11, 12 அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 அப்படிங்கிறது நம்ம வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம்னு நீங்க சொல்லிருக்கீங்க சார். ஓகே ஓகே சார், கடந்த பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா பேசலாம். யாருக்கா சந்தேகம் இருக்கா? யாருக்கா சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாருக்கா சந்தேகம் இருக்கா? கடந்த பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா பார்க்கலாம், பேசலாம். ஓகே, சந்தேகம் இல்லையா? ஓகே, பரவாயில்ல, பார்த்தோம். ஓகே, இதுக்கப்புறம் ஜாதகம் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. நேத்தே சொன்னவங்க சொன்னீங்கன்னா மறுபடியும் அது திரும்ப தேவராணி சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. நேத்து நம்ம பார்த்ததை நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களே சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும். அதுக்காக சொல்றேன் எப்படி வருது அப்படிங்கிறது. மறுபடியும் ஒரு டைம் நம்ம உங்களுக்கு வீடியோ வடிவில் பார்ப்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். சார், நேத்தே சொன்னவங்க சொல்லுங்க சார். ரைட் சார். ஸ்ரீதரன் சார் சொன்னேன். சொல்லுங்க சார். தண்ணியில குரு கேது, விருச்சிகத்துல செவ்வாய், அது சனி ராகு சுக்கிரன், தனுசு மகரத்துல சூரியன்,
ஓகே, சரிங்களா? இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? எல்லாமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது ஆண் ஜாதகமா பெண் ஆமாம் ஜாதகமா? சார். ஆண் ஜாதகம் சார். ஓகே 58 வயசு ஓகே, சார். 58. ஓகே, சரிங்களா? இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு ராசி சக்கரம். அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்ப நீங்க வந்து இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி வந்து பார்வைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆள் சொல்லுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா முதலாவதாக குருவை போடுவோம். அப்படி ம் சொன்னா கன்னியில வரும் குரு ஒன்- ம் முதலாம் இடம். மற்றது ம். 5, மற்றது 9ஆம் இடம். 5 எந்த ராசி? ராசி சொல்லுங்க. 5ஆம் இடம் 5 எது? வந்து 9ஆம் இடம். மகரத்துக்கு வரும் ஐயா. ஓகே. ம் ம் மற்றது 9 ம். ரிஷபத்துல வரும். ஓகே. ம் மற்றது 3, 7, 11 அடுத்த பார்வை. அப்ப ம் 3 வந்து விருட்சியத்துல வரும் ஐயா. ம் மற்றது 7 மீனத்துல வரும். ம் மற்றது 11 ம் வந்து அதுல வரும், கடகத்துல வரும். ம் மற்றது 2, 12 அடுத்த பார்வை ம். 2. மற்றது 2 எந்த 12 ராசி வரும்? 2 எந்த ராசி 12 வரும்? சிம்மத்துல வரும். 12 வந்து சிம்மத்துல. ஓகே. 2 2 வந்து துலாமில வருது. ஓகே, கரெக்டா இது பண்ணிட்டீங்க. ஓகே. 1 5 9 3 7 11 2 12 இந்த அடிப்படையில வந்துருச்சு. ஓகே. அடுத்த கிரகத்துக்கு யாராவது சொல்லுங்க. வேற யாராவது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆளுக்கு ஒரு வாய்ப்பா நம்ம எடுத்துக்கோம். ஐயா செவ்வாய் சொல்றேன். செவ்வாய் சொல். செவ்வாய் எங்க இருக்கு? செவ்வாய் வந்து துலாம் சார். ஓகே அதுக்கு 5ஆம் இடம் வந்து கும்பம். ஓகே அடுத்து 9 5ஆம் இடம் வந்து இது கடகம். 9 சாரி வந்து கடகம் வராது. சாரி மிதுனம். ம் ஓகே செவ்வாய்க்கு 3ஆம் பார்வை வந்து தனுசு. ம் 7ஆம் பார்வை வந்து மேஷம். ம் 11ஆம் பார்வை வந்து சிம்மம். ஓகே ஓகே. அப்போ 2ஆம் வந்து 1 5 9 3 7 11 7 அப்படின்னு வந்துச்சு. 11 பேலன்ஸ் இருக்கிறது 2 12. 2 எங்க ஆமா வரும்? சார். 2 வந்து விருச்சிகம், 12 கன்னி. கடகம் கன்னி. ஓகே ஓகே சார். மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. கூடுமான வரைக்கும் பேசுறவங்க மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புதன் நான் சொல்லட்டுமா? சூரிய பிரபா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த புதன் வந்து சிம்மத்துல இருக்கு. புதன் சிம்மத்துல எங்க இருக்கு? நல்லா பாருங்க. புதன் சிம்மத்துல இல்ல, மகரம். அக்கா சாரி, புதன் மகரத்துல இருக்கு. ஓகே. 5வது வந்து ரிஷபம். ஓகே 9வது கன்னி. ஓகே 3வது மீனம். ம் 7வது கடகம். 7 வந்து கடகம். ஓகே இது வந்து விருச்சிகம். ஓகே 2வது கும்பம். ம் 12வது தனுஷு. ஓகே மேடம், சூப்பர் சார். இன்னும் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. சார் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க சார். வேற கிரகத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லணும்னு முடிவு பண்ணுங்க. யாராவது சொல்லுங்க. ஐயா பிரபாகரன். வணக்கம், சொல்லுங்க. சந்திரன் சார். ம் சிம்ம ராசி சந்திரன். ம் ம் தனுசு வந்து 5வது. ம் மேஷம் 9. ம் 3வது இடம் வந்து துலாம். ம் கும்பம் வந்து 7வது. ம் 11ஆம் இடம் வந்து மிதுனம். ம் 12வது இடம் வந்து கடகம். 2 12ன்னு சொல்லணும். 12 அப்படியே direct ஆ 2 சொல்லிடுங்க.
ஓகே சார். 2 வந்து கன்னி, ம் 12 வந்து கடகம். ஓகே கடகம் சார். ம். ஓகே போட்டாச்சு. ஓகே வேற யாராவது சொல்லுங்க சார். இன்னும் 3 வாய்ப்பு இருக்கு. சார் வேற யாராவது சொல்லுங்க. சார் வேற யாராவது செவ்வாய் சார் சார் வணக்கம் சார். சனி எடுத்துக்கலாம் சார். சனி ஓகே. சனி வந்து மீனத்தில். ஓகே சார் ம். 3 வந்து சார் 1 5 9 அதான் ரூல். 1 5 9 3 7 11 2 12 அதான் ரூல். அந்த மாதிரி தான் சொல்லணும் ஆர்டர். 5 வந்து கடகம் சார். 5 வந்து கடகம். ஓகே 9 வந்து விருச்சிகம் சார். ம் அடுத்தது 3 வந்து மிதுனம். ரிஷபம். சார் ரிஷபம். ம் 7 வந்து கன்னி சார். கரெக்ட் தான். அதுக்கு அடுத்தது வந்து 11 வந்து கும்பம் சார். சார் மகரம். மகரம். மகரம் சார். அதுக்கு அடுத்தது 2 வந்து ரிஷபம். ம் 12 வந்து கும்பம் சார். ஓகே அப்போ 1 5 9 3 7 11 2 12. ஓகே பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன வரும்? பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 கிரகம் போட்டாச்சு. வேற என்னென்ன இருக்கு? சுக்கிரனுக்கு இதே தான் சரிங்களா? அப்ப இங்க சுக்கிரன் அப்படிங்கிறது இதே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். பட் ஒரு கட்டமாவே அமைச்சிட்டோம்னா பெஸ்ட். ஒரு சின்னதா போட்டு வச்சுக்கலாம். சுக்கிரன் அதுவே அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து 1 5 9 இதே தான் சேம் தான். ஏன்னா அதே ராசியில இருந்தனால அதே மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 1 5 9 அப்புறம் 3 7 11 2 12 அப்படிங்கிற அடிப்படையில வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது? மொத்தம் 6 வந்துருச்சு. இனி வந்து சூரியன் மட்டும் எழுதணுமா? சூரியன் மட்டும் வரலாம். ஓகே சூரியன் சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சூரியன் சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க மேடம். சார் ரிஷபம் 9 வரும், இது 5 வரும், மேடம் கன்னி மேடம் 9 வரும். இல்ல ஃபர்ஸ்ட் எந்த ராசியில இருக்கு? ஃபர்ஸ்ட் சூரியன் எந்த ராசியில மகரத்துல இருக்கு? சூரியன் இருக்கு சார். மகரத்துல சூரியன் இருக்கு. ஓகே மகரத்துல வந்து சூரியன். ஓகே ரிஷபம் 5 வரும், ம் கன்னி 9 வரும். ம் அதுக்கப்புறம் மீனம் வந்து 3 வரும். ம் 7 கடகம் வந்து 7 வரும். ம் அடுத்தது வந்து விருச்சகத்துல வந்து 11 வரும் சார். ம் அடுத்தது 12 வந்து தனுசு மேடம் 12 வரும். 2 12 தான் சொல்லணும். 2 12 1 5 9 3 7 11 2 12. ஓகே அதுக்கப்புறம் நம்ம வலிமையெல்லாம் எப்படி தனுசு 12 2 கும்பமும் வரும் சார். 2 12 அப்படின்னு தான் சொல்லணும். 12 முதல்ல சொல்லக்கூடாது. அது காரணம் இருக்கு. அதுக்காக நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றோமோ அதே தான் உங்க மனசுல வந்து பதியும். அதுக்காக தான் சொல்றேன். சரி சார் சரி சார். ஓகே 2 எங்க வரும்? 2 கும்பம் சார். ஓகே 2 கும்பம். இதுக்கப்புறம் 12 தனுசு. ஓகே சூப்பர் மேடம். இந்த மாதிரி தான் வரணும் சரிங்களா? இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அமைக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வருது. ஒண்ணு குரு பார்க்கும்போது வந்து கன்னி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதே மாதிரி செவ்வாய் பார்க்கும்போது துலாம் அப்படிங்கறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதே வந்து புதனை பார்க்கும்போது வந்து மகரத்துல வச்சு நம்ம வந்து இது பண்றோம். அதே மாதிரி சூரியன் அப்படின்னாலும் மகரத்தை வச்சுதான் நம்ம பாக்குறோம். சார் மத்தவங்க மியூட் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா கடும் கோவம் வந்துடும். என்னை மட்டும் கோவப்படுத்தி பார்க்காதீங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். கூடுமான வரைக்கும் நான் பேசும்போது தயவு செய்து மியூட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் மியூட்டால் போட்டு எடுத்தோம்னா அது வந்து ரியலா வந்து இருக்காது. ரியலா இருக்காது. அது ஒரு ரீல் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா? அதனால அது எனக்கு ரியலா இருக்கணும். ஒரு இன்டராக்டிவா இருக்கணும். இந்த செஷன் அப்படிங்கிறது இன்டராக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் உங்க மனசுலயும் வந்து புரியும். அந்த இன்டராக்டிவா இருக்கிறதுனாலதான் மற்ற கிளாஸை விட நம்ம கிளாஸ் வந்து அதிகமா புரியிருக்கும். அது காரணம் ப்ராக்டிக்கலா இருக்கும் சரிங்களா? அதை நான் வந்து சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
நான் பாட்டுக்கு சும்மா அப்படியே எழுதி போட்டுட்டு போயிட்டே இருந்தேன்னா பிரயோஜனம் இருக்கு. சரிங்களா? அப்போ சூழ்நிலை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, புதுசா வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாது எந்த மாதிரி எப்படி அவங்க இது பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கேன் நான் யாரையுமே நம்ம பார்க்கல, யாரையும் நான் குறிப்பிட்டு நான் சொல்லல. அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். கூடுமான வரைக்கும் உங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க தான் வீடியோ பார்க்க போறீங்க. சரிங்களா? அதுக்காக அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். என்னோட இதா வேண்டுகோளா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, பரவாயில்ல. அப்போ ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புல வந்து வருது. இப்போ குருவை பார்க்கும்போது கண்ணில வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1, 5, 9 அப்படிங்கிறது கண்ணில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதே மாதிரி செவ்வாயை பார்க்கும்போது துலாத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். புதனை பார்க்கும்போது மகரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதே சூரியனை பார்க்கும்போது மகரத்துல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சுக்கிரனை பார்க்கும்போது வந்து மீனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சனியை பார்க்கும்போது மீனத்துல இருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது நீங்க வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அடுத்து உங்களுக்கு அந்த 5, 9 ஏதாவது கிரகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இது வந்து 1. இதுல வந்து ஒரு யோகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய யோகங்கள் இருக்கு. பட் இதுல வந்து ஒரு யோகம் அப்படிங்கிறது குரு சுக்கிரன் ராகு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. சரி, சனி சுக்கிரன் ராகு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. இது வந்து அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி பேரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜாதகம் நம்ம பதிவு பண்ணும்போது ஏதாவது ஒரு யோகத்தை பத்தி நான் சொல்றேன். அது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும், மனசுல போய் டக்குன்னு புரியும். சனி சுக்கிரன் ராகு வந்தா சரி, அது வந்து அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி சுக்கிரன் மட்டும் சேர்ந்துச்சுன்னா மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இது வந்து சனி சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி யோகம். இதே மாதிரி சனி சுக்கிரன் மட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து சனி சுக்கிரன் அப்படிங்கிற சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சேர்ந்திருக்கலாம், அல்லது பார்வையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அந்த மாதிரி யோகம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படும். இது எந்த அடிப்படையில சேர்ந்திருந்தாலும் சரி, இது அந்த வலிமை அப்படிங்கிறது வந்து மாறுபடும். அந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப அதுல பார்க்கக்கூடிய யோகங்கள் மாதிரிதான். இப்ப வந்து கஜகேசரி யோகம், நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி நம்ம நிறைய யோகங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறது இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். அது எப்ப வெளிப்படும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்ப்போம். அப்ப நம்ம ஒரே டைமா நம்ம யோகங்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது புரியாம கூட போயிடலாம், அது உங்க மனசுல வந்து பதியாம கூட போயிடலாம். அதனால அப்பப்போ ஒரு ஜாதகங்கள் நம்ம வரும்போது நம்ம நிறைய உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம பலாபலன்கள் பார்ப்போம். அப்படின்னாதான் உங்களுக்கு அது நல்லபடியா இருக்கும். அதனால இந்த யோகம் மட்டும் நான் வந்து சொல்லி வைக்கிறேன், நோட் பண்ணி வச்சு. சரிங்களா? அப்போ சனி சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா மகாலட்சுமி யோகம். இதே மாதிரி சனி சுக்கிரன் ராகு சேர்ந்துச்சுன்னா அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சு. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் பொதுவா வந்து ஜாதகரை குறிக்கிறது, ஒரு ஆண் ஜாதகர் அப்படிங்கிறது குறிக்கும் போது ஆண் ஜாதகரை பத்தி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஆண் ஜாதகர் அப்படிங்கிறது, ஜாதகர் அப்படிங்கிறது குருவை குறிக்கும். இப்ப இவரோட குணாதிசயங்கள் என்ன, இவங்க வந்து எப்படி இருப்பாங்க, எந்தெந்த மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்புல குரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். இது கூட வந்து சனி அப்படிங்கிறது ஆண் ஜாதகத்துக்கும் சரி பெண் ஜாதகத்துக்கும் சரி சனி அப்படிங்கிறது கொடுப்பினைக்காரகன் அப்படின்னு சொல்லி பேரு. குரு வந்து முயற்சி மூலியமா கிடைக்கல அப்படின்னா சனி அப்படிங்கிற கொடுப்பினை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். குரு அப்படிங்கிறது முயற்சி மூலியமா கிடைக்கிறது, இவரா ட்ரை பண்ணி போய் பண்றது எல்லாமே வந்து குருவோட தன்மை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இதே மாதிரி சனி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பினைக்காரகன். அதனால ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்தையும் வந்து இந்த சனி அப்படிங்கிறதையும் ஜாதகி வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும், ஜாதகரை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். அது கொஞ்சம் சூட்சமான முறையில குறிக்கும். அது எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒவ்வொன்றா நம்ம செப்பை செப்பா நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஜாதகரோட குணாதிசயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அதுல வந்து பெரும்பாலான அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருவே நம்ம வந்து வச்சு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, சனியும் பார்க்கணும், அது எந்தெந்த இடத்துல பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நல்லா நீங்க உள்வாங்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குரு அப்படின்னா ஜாதகர், சனி அப்படின்னா கொடுப்பினை. ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பினை காரகன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சனிக்கு வந்து ஜோதிட சாஸ்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா கர்மகாரகன் அப்படின்னு ஒரு பேரு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இங்க அந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதே பெண் ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஜாதகை குறிக்கும், சனியை வந்து ஜாதகை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய எந்தெந்த கர்மா வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்னென்ன வகையான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல வகையான விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அதை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இது ஜாதகர் சுக்கிரன் லக்குங்களா சார்?
புரியுதா? கொடுப்பனைனா லக்கா? லக்குன்னு எடுத்துக்கலாம் சார். அவங்க இயல்பா அவங்களுக்கு நடக்க வேண்டியது அது லக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு இயல்பா நடக்க வேண்டியது அந்த மாதிரி கூட நேச்சுரலா நடக்கும். முயற்சினா நம்ம முயற்சி பண்ணி நடக்கும். நம்ம முயற்சி. ஆமா சார், அந்த மாதிரி ஓகே, எடுத்து அந்த தேங்க்யூ. மாதிரி ஓகே. அந்த மாதிரி தேங்க்யூ. ஓகே. அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகி வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். குரு அப்படிங்கிறது ஜாதகர், சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகி, சனி அப்படிங்கிறது ரெண்டு பேர்லயுமே வந்து கொடுப்பினை காரகனா இருக்கிறதுனால இதையே வச்சு அனலைஸ் பண்ணோம்னா குரு மூலியமா கிடைக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த சனி மூலியமா வந்து கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது தவிர்க்க முடியாது. இப்ப இவர் வந்து ஜாதகர் மூலியமா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் முயற்சி மூலியமா கிடைக்கலாம் அப்படின்னா அவர் முயற்சி கூட அவங்க விட்டுறலாம். முயற்சி கூட அவர் வந்து விட்டுறலாம். அது கூட ஒரு சில டைம்ல சரி பரவாயில்ல வேணாம்னு சொல்லிட்டு கூட அது தட்டி போற கூட சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த கொடுப்பினை மூலியமா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. புரியுது ஓகே சார், சார். புரியுது சார். அதாவது கொடுப்பினைங்கிறது பாக்கியம்னு சொல்றீங்க. அதாவது இந்த பாக்கியம் அப்படின்னு என்னன்னா எடுத்துக்கலாம். போன ஜென்மத்துல இருக்கிற பாக்கின்னு சொல்லுவாங்க, அது வந்தே தீரும். ஸோ ஆமா பாக்கியம்ங்கிற மாதிரி அது எனக்கு இப்போ 10,000 ரூபாய் கிடைக்கணும்னு போன ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துல அந்த பாக்கியம் வந்துட்டு எனக்கு கொடுப்பினை. அது பாக்கியம்ங்கிறதும் கொடுக்கறதும் ஒண்ணுதான். ரொம்ப நல்லா ஆமா புரிஞ்சிச்சு சார். எப்படி ரொம்ப வேணாலும் நன்றி சார். வச்சுக்கலாம். ஆமா. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். கான்செப்டோட உள்ள வச்சுட்டீங்கன்னா போதும். ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். குருவையும் பார்க்கணும், சனியும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். இப்ப இது குரு மூலியமா கிடைக்கிறது சரியான டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரு மூலியமா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா கரெக்ட் டைம்ல வந்து கிடைக்கும். குரு மூலியமா ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது சரியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதே மாதிரி பெண் ஜாதகத்துல சுக்கிரன் மூலியமா கிடைக்குது அப்படின்னா ஒரு யோகம் வந்து கிரியேட் ஆகுது அல்லது ஒரு அமைப்பு வந்து ஒரு கிரக சேர்க்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா சரியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப அவரு சரியான டைமுக்கு வந்து சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இந்த சாப்பாடு அப்படிங்கிறது சரியான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதே மாதிரி சனி மூலியமா கொடிப்பனி மூலியமா வருது அப்படின்னா அவருக்கு சாப்பாடெல்லாம் வீட்டுல எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. இவரா போய் அப்புறம் சாப்பிடுவார். அப்புறம் போய் சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். பட் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே. இதுக்கப்புறம் இந்த குரு மூலியமா ஒரு யோகங்கள் அப்படிங்கறத வந்து வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். குரு மூலியமா ஒரு யோகம் வந்து வெளிப்படுது அப்படின்னா சரியான டைம்ல வந்து கிடைக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சரியான காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். குரு மூலியமா நடக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஜாதக ரீதியா நடக்கும்போது சரியான காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி சனி மூலியமா நடக்குது அப்படின்னா கொஞ்சம் தாமதமா தான் நடக்கும். இவங்க எதிர்பார்த்தபடி நடக்காது. கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. குருவை சனி நீங்க வந்து சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தலாம். இதே மாதிரி சுக்கிரனோ சனியை வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தலாம். அதுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா. அப்போ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது குரு அப்படிங்கிற ஜாதகர், சுக்கிரன் அப்படிங்கிற ஜாதகி, சனி அப்படிங்கிறது இவங்க இருவருடைய கொடிப்பினை அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு. சனியை வச்சு ஜாதகருடைய தொழில் என்ன வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் சனியை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். எந்தெந்த மாதிரி வந்து அது வேலை என்னென்ன வேலை வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். அதெல்லாமே நம்ம பின்னாடி அது தனி சப்ஜெக்டாவே இருக்கு. பட் இருந்தாலும் சனியை வச்சு நம்மளுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். என்ன தொழில் நம்மளுக்கு வந்து நல்லா வரும். இப்போ ஒரு சிலர் வந்து இப்ப 4-5 தொழில் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து கொடுக்குது, அவங்க ஜாதகத்துல எந்தெந்த மாதிரி சில அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கறது வந்து கொடுத்துரும். சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு ஆண் ஜாதகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து சனி சுக்கிரன் ராகு அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்திருக்கு. பொதுவா ஒரு ஆண் ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாவே அவங்க திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருந்துடும். பொதுவா சனி சுக்கிரன் சேர்ந்தாவே மனைவி வந்ததுக்கு அப்புறமா யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஜாதகத்துல வந்து சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கோ அந்த அமைப்புல அவங்களுக்கு வந்து மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒண்ணு. இதே மாதிரி அமைப்புல இப்ப பாருங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கா? சனி சுக்கிரன் ராகு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ராகு கேது கூட சேரும் போது மட்டும் ஒரு சில சமயங்கள் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சில சமயங்கள் சில வகையான எதிர்மறையான விஷயங்கள் அப்படிங்கிறது கூட வந்து அது கொடுக்கும். அதை பார்ப்போம். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். பொதுவா ஒரு ஆண் ஜாதகத்துல சனி சுக்கிரனும் சேரும் போது அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது வரும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வழங்கும் அப்படிங்கிறத தெரியும். இது கிளியரா?
கிளியருங்க கிளியரா? கிளியர் சார் ஓகே கிளியர் சரி சார். ஓகே. இதுக்கப்புறம் இதுல பாருங்க, இந்த குரு கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. குரு கேது அப்படிங்கிறது இருக்கு. பெரும்பான்மையான ஜாதகங்கள்ல ஒரு 80% 90% ஜாதகத்துல இவர் வந்து ஒரு முதல் பையனா இருப்பாரு. ஆண் ஜாதகமா இருக்கிறங்காட்டிக்கு இவர் முதல் பையனா இருப்பாரு, இல்லாட்டி கடைசி பையனா வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சப்போஸ் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்ல அப்படின்னா இவர் வந்து முதல் பையனுக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொறுப்புகளை எடுத்து வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இது பாருங்க, குருவோட கேதுவோட சேரும்போது தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். தனியா மீன்ஸ் இப்ப வந்து சொந்த பந்துகளை விட்டுட்டு வேற ஊர்ல வந்து செட்டில் ஆகலாம், அந்த மாதிரி வந்து இருக்கும். இவரா ஒரு இடத்துல வெளி இடத்துல வந்து வர்ற மாதிரி சில வாய்ப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். பெரும்பாலும் வந்து அல்லது கொஞ்ச நாள் வந்து வெளியூர்ல வேலை பார்த்துட்டு ஒரு சூழ்நிலை காரணமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அல்லது இந்த சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு போய் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வர்ற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கறது வந்து கொடுக்கும். அல்லது வெளியூர்ல போய் வந்து வேலை பார்க்குற மாதிரி, வெளியூர்ல அப்படியே போய் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போறது, மறுபடியும் திரும்பி வர்றது, ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வந்து வேலைக்கு போறது, மறுபடியும் திரும்பி வர்றது, அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இது வந்து சார். எந்த மாதிரி சார் இருக்கு இவருக்கு? சார் எந்த மாதிரி நான் இருக்கு வந்து இவருக்கு? போயிட்டு தான் சார், வெளியூர்ல தான் சார் இருக்கேன். சொந்த இடத்த விட்டு ஓகே தாய் தந்தையரை வச்சு பிரிஞ்சுதான் இருக்கேன். நான் ஓகே வந்து வெளியில போயிட்டு வருவேன் சார். நான் இருக்கிற ஊர் வேற, வேலை செய்யற ஊர் வேற. நான் போயிட்டு ஒரு ஓகே 50 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வருவேன். திருப்பி அங்க 2 நாள் தங்குவேன், திரும்பி வருவேன். அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ம். அதே மாதிரி தான் சார். இது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து அது கொடுக்கும். குரு கேதுவோட இருந்துச்சு அப்படின்னாவே தனிமை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். தனிமை வந்து கொடுக்கும். குரு வந்து கேதுவோட இருக்கும் போதும் தனிமை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதே மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சு. சரிங்களா, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோ. சரிங்களா, இதெல்லாம் ஒரு பாயிண்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஸ்பெசிபிக்கா நம்ம பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இது சும்மா இந்த ஜாதகத்தை போட்டுட்டு எந்தெந்த மாதிரி பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து சொல்லி வைக்கிறோம். சரிங்களா, அதை வந்து யோசிக்க வேணாம். சும்மா நம்ம பேசலாம், இதை பத்தியே நம்ம ஒரு 2 வாரம் கூட பேசலாம். ஒரு ஜாதகத்தை வச்சுட்டே நம்ம 2 வாரம் பேசலாம். சரிங்களா, அது அந்த அளவுக்கு வேணாம். உங்களுக்கு கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டா போதும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு புரியாம போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு நான் புரிய வைக்கிறோமோ அந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சின்ன சின்ன ஃபீடிங்கா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அப்படி ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அப்படியே போய் அப்படியே சொல்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது இந்த சப்ஜெக்ட் அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். எத்தனை பேருக்கு புரியுது எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் புரியுது? நல்லா புரியுது புரியுது. புரியுது சார். நல்லா புரியுது சார். ரொம்ப நம்ம ஈஸியா கத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருதா? கத்துக்க முடியும், நிச்சயமா நிச்சயமா நம்மளால பலாபலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதா? கட்டாயம். ஆமாங்க சார், ஆமாங்க அவ்வளவு. கண்டிப்பா சார். அது இருந்தா போதும். சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் இந்த பொதுவா வந்து இந்த குரு கேது சேரும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைராகியம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. அது ஆணா இருந்தா மட்டும் வச்சுக்கலாம், இந்த ஆண் ஜாதகத்தை தான் பேசிட்டு இருக்காது. மத்தது பெண் ஜாதத்துக்கு வேற மாதிரி சில அமைப்புகள் வரும். பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட சேரும்போது வைராகியம் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கும். மத்தவங்களோட வைராகியம் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிரும். மனசுல ஒரு காரியத்தை வச்சாருன்னா அதை வந்து விடாபிடியா நடத்தியே காமிப்பார். பிடிவாத குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்கும்போது இவரோட ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, குடும்ப உறுப்பினர்கள் வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு. அல்லது எனக்கு அது அவங்கள பிடிக்கலைங்க, புரியல, நம்ம பண்றது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால நம்ம தனியா இருக்கோங்க, அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும்போது நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போதும் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி கொடுக்கறத நம்ம நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இது வந்து நிறைய உழைச்சு கொட்டுற மாதிரி சில சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். உழைச்சு எல்லாத்துக்குமே அந்த உழைச்சிட்டு இருக்கிற மாதிரி சில சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா குடும்ப பாரம் அப்படிங்கிறது இவங்க தலையில் வந்து பாத்தீங்கன்னா விழுகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சார் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? அப்படிதான் சார் நான் இருக்கேன். ஓகே சொன்னது மாதிரி தான் சார். ஓகே, புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் இன்னொரு யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப கேதுவோட இருக்கு. கேது வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சூரியன் சேரும் போது அப்பா பார்த்த தொழிலை வந்து இவர் வந்து பண்றதுக்கு வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அல்லது பாரம்பரியமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்பா வந்து ஒரு இதில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அதை வந்து தொழிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுல இருந்தே கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி கொண்டு போற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இது இருக்கான்னு தெரியல, ஏன்னா கேதுவோட இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த தடை அப்படிங்கிறது கூட கொடுக்கும். ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா, அதுக்கு இந்த சின்ன சின்ன தடை அப்படிங்கிறதுலாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம்.
பட் ஜென்ரலா அந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கலாம். பட் கேதுக்கு வரும்போது கொஞ்சம் தடை பண்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சார் என்ன தொழில் பண்றீங்க சார்? அப்பா என்ன தொழில் பார்த்தாரு? இல்ல இப்ப நீங்க அப்பா அதே வந்து தொழில் ஏதாவது கொஞ்ச நாளாவது பாத்தீங்களா? இல்ல சார், அப்பா வந்து டீச்சர் சார். ஓகே நான் வந்து புரோகிதம் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே பரவாயில்ல. அதுவும் இதுதான் சார். அதை பத்தி யோசிக்கிறீங்க. அதுவும் குருவோட தொழில் தான். அதை பத்தி வேண்டாம். ஓகே பரவாயில்ல. இப்ப அப்பா டீச்சர் அப்படின்னா அப்பாவும் புரோகிதம் பண்ணிருப்பாங்க இல்லையா? இல்ல சார், அவங்க அந்த தலைமுறை யாரும் பண்ணல. அவங்க அவங்க சித்தப்பா யாரும் பண்ணல. பெரியப்பா, அவங்களோட சித்தப்பா பெரிய அந்த அதாவது சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பண்ணாங்க. அந்த பாரம்பரியமா அடுத்து அந்த பாரம்பரியமா பாரம்பரியமா பண்றது ஒரு சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இல்ல பண்ணாங்க. இல்ல. அவங்க இப்போ சித்தப்பா உங்க பசங்க. தாத்தா வகையில எல்லாம் இருப்பாங்க இல்லையா? தாத்தா தாத்தா வகையில அப்ப இருக்கிறதுல தாத்தா வந்து டீச்சர், அவரும் தாத்தாவும் டீச்சர் தான் சார். அதான் ஓகே அண்ணன் அவரு தம்பி, அவங்க புரோகிதம் அண்ணன் பண்ண. தம்பிகள் வந்து அல்ல அவங்க அண்ணன் தம்பிகள் வந்து புரோகிதம் பாக்குறாங்க. இப்ப எங்களுடைய ஓகே ஒன்று சித்தப்பா புரோகிதம் பாக்குறாரு. அந்த மாதிரி. ஓகே சரி பரவாயில்ல பரவாயில்ல. இது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு குலத்தொழிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அப்பா பார்த்த தொழிலா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலத்தொழில் வரும். இவங்க குலத்துல இவங்க வம்சாவளியில அல்லது இவங்க இந்த ஜாதி வாரியா நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி அந்த தொழிலை வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய தொழிலை வந்து பண்ற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இது வந்து அந்த குரு சூரியன் சேரும்போது இது அந்த மாத்தி விட்டதுக்கு காரணம் வந்து கேது. அது இப்போதைக்கு சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதை பத்தி அதை யோசிக்க வேணாம், அதை விட்டுரு. சரிங்களா? அது வேணாம். ஓகே பாத்துருவோம். சரிங்களா? ஓகே இப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரிதான் நம்ம பலாவலங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முதல்ல ஜாதகரை பார்க்கணும்னா எதை பார்ப்போம்? குருவை பார்க்கணும் சார். ஜாதகரை பார்க்கணும்னா எதை பார்க்கணும்? குரு ஃபர்ஸ்ட் வந்து குருவை வந்து பார்க்கணும். ரெண்டாவது யாரை பார்க்கணும்? இதான் சரி. சனி சார். ரெண்டாவது வந்து சனி பார்க்கணும். அப்ப கொடுப்பினை வந்து எந்த மாதிரி இருக்கு? அப்போ ஒரு ஜாதகத்துல முயற்சி வந்து நல்லா இருக்கலாம், கொடுப்பினை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது கூட இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்ப்போம். ஜென்ரலா நம்ம பார்ப்போம். குறிப்பா வந்து நம்ம இந்த மூணை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா போதும். நிறைய எப்படி சொல்றது, அதிசயமான பலன்கள் எல்லாமே உங்களால வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு. சரிங்களா? ஓகே இப்ப பாருங்க, இதுல வந்து இப்ப ஜாதகரோட கேரக்டர் அப்படின்னு தெரியணும்னா என்னென்ன கிரகத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம்? குரு அங்கு சனி சார். குரு சரி. ஓகே இப்ப பாருங்க, இப்ப குருவோட 1வது வீட்டுல இருக்கக்கூடியது என்னது? அதை வந்து குரு பிளஸ் எழுதிக்கலாம். 1வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் வந்து என்னது? கேது சார். குரு பிளஸ் கேது. இங்க வந்து 1ன்னு போட்டு வச்சுக்கோங்க. குரு பிளஸ் கேது. அடுத்தது வந்து அடுத்த கிரேட்ல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லியிருக்கோம்? கிரேடே இன்னும் பிரிக்கல, பட் அந்த ஆர்டர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அது என்னன்னு சொல்லியிருக்கோம்? 1 2 5 9 அந்த ஆர்டர்ல சொல்லுங்க. 1 2 சார். அடுத்தது 2 வரும். 2 எது வரும்? 2 வந்து செவ்வாய். ஓகே ஓகே இதுக்கப்புறம் அடுத்து 5 சார். 5 5 வந்து எது வரும்? குரு பிளஸ் சூரியன். குரு பிளஸ் 3 சொல்லக்கூடாது மேடம், ஏன்னா அந்த ஆர்டர் வைஸா நம்ம சொல்லியிருப்போம். இங்க பாருங்க, 1 2 5 9 இதுக்கப்புறம் 3 7 11 அதுக்கப்புறம் 12ன்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஷேப்ல சொல்லி வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்போம். அது வீடியோ திருப்பி பாருங்க, அதை பத்தி பரவாயில்ல. ஓகே அது புரியும் உங்களுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். என்ன அது எதுக்காக அந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரி எதுக்கு நம்ம பிரிக்கிறோம், இந்த அடிப்படையில எதுக்கு நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிற சில விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அது ஓகே ஓகே இப்ப பாருங்க, 5ல இருக்கக்கூடியது சூரியன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகே இது வந்து 5. இதுக்கப்புறம் இதே மாதிரி பிரிச்சு எழுதிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி தான் பிரிச்சு வந்து எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 கிரகம் 3 கிரகம் 4 கிரகம் எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் நம்ம பலாபலன்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சரிங்களா? அதை பார்த்து ஓகே. இதுக்கப்புறம் குரு புதன் குறிக்கும். இது 5ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் 7ல சனி சார். ஆமா இதுல இந்த ராகுக்கு எதுக்கு மட்டும் சில ரூல்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மாறும். இது நான் தனியா வந்து சொல்லி வைக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால இது மட்டும் நான் பிரிச்சே எழுதிக்கலாம். ஆரம்ப நிலையில் இருக்கிறோம், நம்ம பிரிச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். ராகுக்கு எதுனோட பலன் வரும்போது ஒரு சில மாறுதல் அப்படிங்கிறது பின்னாடி கொடுக்கும். இப்போதைக்கு நீங்க இது இந்த மாதிரி கத்துக்கோங்க. இது எப்படி வருதோ அந்த மாதிரி கத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல அது அப்படியே நீங்க ராகுக்கு எது உள்ள வரும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே அப்போ குரு பிளஸ் சுக்ரன். சரிங்களா? குரு பிளஸ் சுக்ரன் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கப்புறம் குரு பிளஸ்
சனி இது வந்து 7ல இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? 12. இப்போ வேற இது விட்டுருக்கோம், சனி சுக்கிரன். ஓகே, இப்ப பொதுவா வந்து இப்ப இந்த அந்த ஒரே ஒரு ரூல் மட்டும் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். பொதுவா ஒரு கிரகம் வந்து ராகுவோட சேர்ந்தா கேதுவோட சேராது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ராகுவோட ஒரு கிரகம் சேரும் போது அது வந்து கேதுவோட சேராது அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை மட்டும் இப்ப சொல்லி வைக்கிறேன். ஏன்னா அது இல்லாம சொன்னோம்னா உங்களுக்கு கடைசியில புரியாம போயிடும். அதுக்காக சொல்றேன். ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்துச்சு அப்படின்னா கேதுவோட அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சேராது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. ராகு கேதுகள் அப்படிங்கிறது ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்கள். நாணயத்தோட இரு பக்கங்கள் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாக்குமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று பாத்துக்குமா? ஒரு காசு இருக்குன்னு வச்சுக்கலாம், பார்க்காது சார், பார்க்காது சார். பார்க்காது. அதே மாதிரி இருக்கிறது இந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட வந்து சேராது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சில இடங்கள்ல அது சேரும். அது எப்படின்னு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரூலை மட்டும் இப்ப மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு போனோம்னா போதும், ஈஸியா வந்துடும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நிறைய நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ரீகேப் பண்ணிட்டு தான் வருவோம். அதனால அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். அதான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு ஐயா. ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சார் அப்ப இதுல பாருங்க, சேராதுன்னு சொல்றது ஒரே வீட்டுல சேராதா இல்ல பார்வையில கூட சேராதா? பார்வையில கூட சேராது சார். பார்வையில கூட சேராது. பார்வையில சேராது. அப்படிங்களா சார்? ஓகே. ஆமா சார், அந்த மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப இந்த குரு கேது அப்படிங்கிறது இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இப்ப நீங்க சார் கேட்டங்காட்டிக்கு சொல்றேன். இப்ப இந்த குரு வந்து இங்க சேர்ந்துருச்சு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராகுவோட சேராது. ஓகே ஓகே. ராகுவோட சேராது. நான் அந்த கடைசியா இந்த கிளாஸ் முடியும் போது நான் சொல்றேன். அது ஒரு சூட்சுமம் இருக்கு இதுல. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இந்த அந்த கிரகத்தோட சேராது. குரு வந்து கேதுவோட சேர்ந்தா குரு ராகுவோட சேராது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே ஓகே அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா கிளாஸோட எண்ட்ல நான் சொல்லி வைக்கிறேன். ஓகே ஓகே, சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப சனி வந்து ஜாதகருடைய கொடுப்பினை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சனி வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஜாதகருடைய கொடுப்பினைன்னு சொல்லியிருக்கோமா? ஓகே. இப்ப குருவோட இவ்வளவு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. இப்ப சனி வந்து எங்க இருக்கு? சனியோட சேர்ந்து ஓகே, இது நான் அழைச்சிடுறேன். ஓகே, குரு சந்திரன். ஓகே, அது 12ல இருக்கு. ஓகே, குரு பிளஸ் சந்திரன் 12. இது வந்து 12. ஓகே, நோட் பண்ணி. ஓகே, இது வந்து ஜாதகருடைய கேரக்டரை பாக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி பிரிச்சு பலன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இதுல எதெல்லாம் நம்ம வந்து விடணும், எதெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது, எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும், அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் சனி கூட சேர்க்கை பெற்ற கிரகம். சனி வந்து எது கூட எல்லாம் சேருது? குரு பிளஸ் செவ்வாய் சொல்லணும். இங்க போட்டோம் பாருங்க, இங்க எடுத்துட்டு பாருங்க. ஓகே சார். இங்க எடுத்துட்டு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 2 5 அதே மாதிரி அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆர்டரா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் 1 5 9 3 7 11 2 12 உங்களுக்கு அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணும்போது அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. வலிமை அடிப்படையில சில விதிகள் பார்ப்போம். அது வந்து 1 அந்த மாதிரி எடுத்துரும். அதை பார்ப்போம், அந்த வலிமை எந்த மாதிரி வருது. இன்னைக்கு எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். அதை பத்தி யோசிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, சனியோட சேர்க்கை பெற்ற கிரகம் வந்து என்னது? சுக்கிரன் சார். சனி பிளஸ் சுக்கிரன். ஓகே, வேற சனி பிளஸ் ராகு. சனி ஓகே, சனி பிளஸ் குரு. குரு இந்த ராகுவோட சேர்ந்துருச்சு இல்லையா? அது வராது. குரு கூட வேற மாதிரி சூட்சுமா சேர்ந்துருக்கு. அது பார்ப்போம், பின்னாடி வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப இது வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 5 9ல கிரகங்கள் இல்ல, 3ல கிரகம் இல்ல, 7ல வந்து சனி இருக்கு. ஏன்னா அது ராகு கேது வந்து சேராதுன்னு எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ராகு கேதுவோட கான்செப்டே வேணாம். சனி வந்து குருவோட சேர்ந்துருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை யோசிக்க வேணாம்.
சரிங்களா? அது உங்களுக்கு ஆரம்ப நிலையில கொஞ்சம் படிக்கும் போதே கொஞ்சம் நல்லா தெளிவா பறிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கூட்டல் வாய்ப்பாடு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டேபிள்ஸ் எல்லாம் படிக்கிறோம் பாருங்க, அதே மாதிரி தான் இது. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி வச்சுக்கலாம். எந்த ஒரு ஜோதிட முறையா இருந்தாலும் அது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணணும்? ஒரு புதுசா ஒரு பாஷை கத்துக்கிறீங்க, என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எப்படி இருக்கும்? என்னென்ன படிப்போம் ஃபர்ஸ்ட்? முதல்ல எழுத்துக்கள். எழுத்துக்கள் படிப்போம். alphabet படிப்போம். அந்த மாதிரி எழுத்துக்கள் படிப்போம். அதுக்கப்புறம் கிராமர் படிப்போம். ஜென்ரலா பேச ஆரம்பிப்போம். நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம பழக ஆரம்பிப்போம். பழக தானே வருது. அதே மாதிரி பழக வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். அதுக்காக தான் இப்ப இந்த கிளாஸ்ல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு மாதிரி தான் நான் இருக்கு. சரி, இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி சொன்னா எளிமையா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸையும் நான் வந்து டிசைன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணது. சரி, இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த 1, 5, 9 அப்படிங்கறத நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்குமே. ஏன்னா கிரக காரகத்துவங்கள் மத்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சரி, உங்க மூளைக்கு ஒரு தீனி போடணுமே அப்படிங்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் டிஃபரெண்டா நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, சனி பிளஸ் குரு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த 3 சேர்க்கை இருக்கு. வேற என்ன இருக்கு? ஓகே, இது 11ல வந்து சூரியன் பிளஸ் சனி பிளஸ் சூரியன். இதுக்கப்புறம் புதன் இருக்கு. சரிங்களா? இது வந்து 11ல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்க, இது வந்து முயற்சி மூலியமா கிடைக்கக்கூடியது. இது வந்து கொடிப்பனை மூலியமா கிடைக்கக்கூடியது. எது வந்து ஜாஸ்தியா இருக்கு? முயற்சி ஜாஸ்தியா இருக்கா, இல்ல கொடிப்பனை அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கா? முயற்சி மூலியமா ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சார். ஓகே, அப்போ இவருக்கு முயற்சி உடையவரா கொடிப்பனை உடையவரா? முயற்சி உடையவர். கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் எல்லா விஷயமே பண்ணுவாரு. இந்த அடிப்படையில இவர் ரெண்டுமே இருக்கு. கொஞ்சம் இப்ப ஒரு சிலருக்குலாம் நிறைய விஷயங்கள் சேராம கூட இருக்கலாம். சும்மா அப்படியே பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கும். கிரக சேர்க்கையே இல்லாம கூட வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த 4, 6, 8, 10ல வந்து கிரகம் இருக்கிற மாதிரி கூட விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நிறைய ஜாதகங்கள் அந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பாத்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து முயற்சியும் இருக்கு, கொடிப்பனை இருக்கு. கொடிப்பனை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் யாரோட ஜாதகத்துல குரு சனி வந்து சேர்க்கை இருக்கோ அல்லது பார்வை இருக்கோ, குரு சனி சேர்க்கை இருந்தாலும் சரி, குரு சனி வந்து பார்வை இருந்தாலும் சரி, அவங்க வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து கொடுத்தோம். கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க வந்து கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. சொகுசு விரும்பிகள் அப்படின்னு சொல்லி பேர். குரு சனிக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து சேர்க்கையோ அல்லது பார்வையோ வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் குரு வீட்டுல சனி இருந்தாலும் சரி, சனி வீட்டுல குரு இருந்தாலும் சரி. இப்ப இவருக்கு யார் வீட்டுல குரு இருக்கு? சரி, இவருக்கு யார் வீட்டுல சனி இருக்கு? குரு வீட்டுல இருக்கு. குரு வீடுகளான தனுசு அல்லது வந்து மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா குரு இருந்தாலும் சரி, வீடுகள் இருந்தாலும் இதே மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தோம். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த சனி குரு சேர்ந்துச்சு அப்படின்னாவே பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய வந்து தோஷம் அப்படிங்கறத சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து வராது. நாடில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேர்க்கையாக வந்து சொல்லப்படுது. குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருது. சரிங்களா? இதே வந்து பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து சொல்லி வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அது பரவாயில்ல. பட் நம்ம அதை பத்தி பேச வேணாம். பட் இந்த நாடி அமைப்புல குரு சனி அப்படிங்கிறது சேர்ந்துச்சு அப்படின்னாவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. அவங்க எந்த துறையில வேணாலும் இருக்கலாம். எந்த துறையில உயர்ந்த பதவியில இருக்கலாம், அல்லது ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய இதா கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தோம். கம்ஃபர்ட்னா அப்படின்னா என்னது? சொகுசு. அந்த இடத்துல அவங்க வந்து திருப்தியா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது, அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தோம். புரியுதுங்களா? கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது இப்ப இவர் வந்து இப்ப ஏதாவது ஒரு சின்ன வேலை பாக்குறாருன்னு வச்சுக்கலாம். சின்ன வேலை பாக்குறாரோ அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு
சரியான நேரத்துல வந்து வேலை செய்வாரு. அவருக்கு சில அமைப்புகள் அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் வேலை செய்வாரு. அந்த மாதிரி சில அமைப்புகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். குரு சனி யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்கள வந்து யாருனாலையும் தூண்டி விட முடியாது. தூண்டி விட முடியாதுன்னா அவருக்கா ஒரு விஷயம் தோணுன்னா செய்வாரு. அவரை வந்து யாராவது சொல்லி எல்லாம் அவரை வந்து திருத்த முடியாது. புரியுது இல்லையா? அவருக்கு சில ஓகே இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு லைனை பிடிச்சு அது போயிட்டே இருப்பார். காரணம் புரியுதுங்களா? புரியுது சார். குரு சனி சேர்ந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கும். இதே மாதிரி சனி வந்து சுக்கிரனு சேர்ந்தாலும் இதே அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். மகாலட்சுமி யோகம்னு சொல்லலையே, அது பெண் ஜாதகத்துல இந்த மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அவங்களுக்கு அதே மாதிரிதான் சொகுசா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அப்படியே எல்லா இடத்துக்கும் வந்துடும். புரியுதுங்களா? ஆண் ஜாதகத்துக்கு வரும்போது குரு பிளஸ் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், சனியை பார்க்கணும். இதே பெண் ஜாதகத்துல வரும்போது சனி பிளஸ் சுக்கிரன் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 பேர்த்தோட ஜாதகத்திலயுமே குரு சனி சேர்ந்திருந்தாலும் அதே பலனை வந்து கொடுத்துரும். ரொம்ப சொகுசா கம்ஃபர்ட்டா அப்படியே வந்து ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியா இருப்பான். புரியுதுங்களா? இந்த மாதிரி புரிஞ்சுக்கோ. இதுல யாராச்சும் புரியாம இருந்தா கேட்கும். இதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு, நான் பின்னாடி இப்ப கடைசியா சொல்றேன். இந்த கிளாஸ் முடியும் போது சொல்லி வைக்கிறேன். ஓகே சார், இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? இப்ப இன்னைக்கு பார்த்தது மட்டும் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்வையை பார்த்திருக்கோம் சார். பார்வையை பார்த்திருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் பார்வையை பார்த்து ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன பார்வை, 8 பார்வையை நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து குரு கேது அந்த இணைவை நம்ம வந்து எடுத்திருக்கோம். 1 5 ஃபர்ஸ்ட் வந்து 1 5 9 1 2 5 9 அப்புறம் 3 7 11 12 இந்த மாதிரி நம்ம வந்து பார்வையை எடுத்திருக்கோம் சார். இதுல ஓகே பார்த்திருக்கோம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து சனியும் வந்து குரு சேர்ந்தா கம்ஃபர்ட் ஜோன் பார்த்திருக்கோம். சுக்கிரன் சனி சேர்ந்தா கம்ஃபர்ட் ஜோன் பார்த்திருக்கோம். குரு வக்ரமா இருந்தா சார்? மேடம் வக்ரமே விட்டுருங்க. வக்ரம் உச்ச நீச்சம் அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்லாத வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வக்ரம் அப்படிங்கிற நான் வார்த்தையை இந்த கிளாஸ்ல பயன்படுத்தவே இல்லை. வக்ரம் அப்படிங்கறத பயன்படுத்தி இருக்குன்னா இல்ல. அதனால நான் பயன்படுத்தாத வார்த்தையை கிளாஸ்ல பயன்படுத்திங்கன்னா மத்தவங்களுக்கு ஓ இவரு சார் சொன்னாரோ நம்ம வந்து அதை கேட்காம விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். தப்பா போயிடும். தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக சொல்லுங்க சார். குரு சனி சொல்லிருக்கீங்களா? அவங்க வீட்டுல இருந்தாலும் அது ஆண்களுக்கு மட்டும் தானே, பெண்களுக்கு கிடையாது இல்ல? பெண்களுக்கும் அந்த கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி சில சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அவங்களுக்கு அந்த சொகுசா இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற மாதிரி கொடுக்கும். சனி வந்து குருவோட வீட்டுல இருந்தாலும் ஆமா அந்த மாதிரி இருந்தாலும் சரி. சரிங்களா? இதே மாதிரி எப்படி வந்து சனி குரு சேர்க்க வருது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது இதே மாதிரி அமைப்புல சுக்கிரனோட வீட்டுல வந்து சனி இருந்தாலும் அதே அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். சனியோட வீட்டுல சுக்கிரன் இருந்தாலும் அதே அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். பெண் ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கா அதுவும் வந்து வேலை செய்யும். பெண் ஜாதகத்துல பார்க்கும்போது எப்படி வந்து மீனத்திலையும் மகரத்திலையும் சரி மீனத்திலையும் தனுசுலயும் வந்து சனி இருந்துச்சுன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து கொடுக்குறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அமைப்புல இவங்களுக்கும் வந்து ஒண்ணு துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கலாம், அல்லது வந்து ரிஷபத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இவங்க கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது சுக்கிரன் வந்து ஒண்ணு ஒரு கும்பத்துல இருக்கலாம், அல்லது வந்து மகரத்துல இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இவங்க ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த சனி சூரியன்ல இந்த சனி இந்த குரு சேர்க்கை இருந்தாலும் சரி, சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஒரு சோம்பேறித்தனம் வந்து இருக்கும். அவங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சோர்வு அப்படிங்கிறது வந்து இருக்கும். பெருசா வந்து எப்படி சொல்றது, சொகுசா இருந்தாங்கன்னா பெருசா வந்து வேலை பார்க்க மாட்டாங்க இல்லையா? பெருசா வேலை பார்க்காம ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். குரு சனி சேர்ந்துச்சுனாவே ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. வேர்வை வராம அப்படியே இருக்கிறது. அந்த மாதிரி அமைப்புகளை இது வந்து கொடுக்கும். சொகுசா இருக்கிறது எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த அமைப்புல வந்து ரொம்ப சொகுசா இருக்குது. இப்ப ஆரம்பத்துல எல்லாம் கஷ்டம் எல்லாம் பட்டிருப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வந்து போய் சேர்ந்துருவான். அந்த எக்ஸ்ட்ரீமா ஒரு இடம் எங்க இருக்கு அங்க போய் அங்க சேர்ந்து நின்றுவாங்க. அப்படியே அந்த இடத்துல இருப்பான். அப்படியே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லா வகையான விஷயங்களும் அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்துகிட்டே இருக்கும். டேபிளுக்கே வந்துரும்னு வச்சுக்கோம். நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? நல்ல யோகமா கெட்ட யோகமா? இது நல்ல யோகம். நல்ல யோகம் தான். சொகுசா இருக்குது. எந்த துறையில தலையாய துறையில இருந்தாலும் சரி,
பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, வேற துறையில இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இதே மாதிரி கம்மியான நிலையில இருந்தாலும் சரி, சின்ன லெவல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அங்க வந்து சொகுசா இருப்பான். காரணம் புரியுது இல்லையா? அந்த துறைக்கு ஏத்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கறது அங்க வந்து கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இதுல ஏதாவது நான் சொன்னது புரியாம இருந்தா கேளுங்க. இதுல சொன்னது, ஏன்னா இந்த வார்த்தை தவறா புரிஞ்சுக்காதீங்க. இதுலதான் புரியாம இருந்தா கேளுங்க. ஓகே சார், வேற ஏதாவது புரியலையா? தவறா புரிஞ்சுக்காதீங்க, மறுபடியும் நான் திரும்ப சொல்றேன். இப்ப இனி எல்லாம் அந்த கிரக வலிமை எல்லாம் எப்படி, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளீனா இருக்கா? கிளியர் சார். ஓகே, இது அழிச்சிடலாமா? ஓகே சரிங்களா? இப்ப இதே ஜாதகத்தை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவோம். ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எழுத்துக்கள் இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான். இதே ஜாதகத்தை அப்படியே வந்து எழுதிடுவோம். ஓகே, கரெக்டா இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கிரகம் மிஸ் பண்ணிட்டோமா? 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 9 கிரகம் அப்படிங்கிறது போட்டு வச்சாச்சு. இது வந்து ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துட்டோம். ஓகே, வயசு எவ்வளவு சொன்னீங்க? 58ங்களா? ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? இப்ப இதுல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகத்துடைய வலிமைகள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். எந்த அளவுக்கு இப்ப 8 வீடுகள்ல வந்து இருந்தாலும் நம்ம பார்வை அப்படிங்கறத நம்ம சொல்லி வைக்கிறோம். இந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு அந்த வலிமை அப்படிங்கிறது இருக்கு. அந்த கிரேட் வைஸா நம்ம பிரிச்சோம்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுல ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஒரே வீட்டுல சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். முதல் வீட்லயே சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல் வீட்டுக்கு உண்டானது வந்து 100% சேர்க்கை அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். 100% சேர்க்கை அப்படிங்கறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 கிரகங்களுமே தங்களுடைய கிரக காரகத்துவங்களை அப்படியே 100% பரிமாறிக்கொள்ளும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப வந்து இதுல பாருங்க, இது குரு கேது இருக்கா? குரு கேதுன்னு இருக்கு. இதானே 1வது வீட்லயே இருக்கு. இப்படிதானே இருக்கு. குரு கேது அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த பின்னாடி பார்க்கும்போது ஒரு 3-4 கிரகம்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்டர் வைஸா நம்ம பார்ப்போம். அந்த டிகிரி வைஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த இடத்துல மட்டும் டிகிரி பயன்படுத்துவோம். இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போறதே கிடையாது. பொதுவா ஒரு வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாவே இந்த குருவுக்கு இது சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்குவோம். இது வந்து குரு வந்து கேதுவை கடந்து போனாலும் சரி, இது கடந்து போகாட்டி சரி, அதெல்லாம் நீங்க அதை யோசிக்க வேணாம். அது இப்போதைக்கு யோசிக்காது. ஒரு சிலருக்கு அந்த மனசுல வருது, அது எனக்கு இங்க பிரதிபலிக்குது. அதுக்காக நான் சொல்றேன். இப்ப எத்தனை பேர் யோசிச்சீங்க? கேது கடந்து போனாலும் இதே மாதிரியான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யோசிச்சீங்க? நான் உங்களோட யோசிச்சேன். ரிஃப்ளெக்ஷன் இங்க அடிக்குது. இங்க நான் அடிக்குது எனக்கு. நான் யோசிச்சேன். இவர் ரிவர்ஸ் ஓகே, இவர் ஃபார்வர்ட போகும்போது அதான் அது எனக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில ரிஃப்ளெக்ஷன் எனக்கு காமிக்கும். அதுக்காக தான் சொல்லுவீங்க. சரிங்களா? அது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அது இப்போதைக்கு வேணாம். இந்த ஸ்டேஜ்ல வேண்டாம். இப்ப 2ஆம் கிளாஸ்ல இருக்கீங்க. 15 கிளாஸ் போகும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நேத்து 1ஆம் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. முந்தா நேத்து 1ஆம் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 2ஆம் கிளாஸ்ல இருக்கீங்க. சரி, நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 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 வருஷம் படிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும். அதுக்காக தான். ஏன்னா உங்க ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு எனக்கு புரியும். அதுக்காக தான் சொல்றேன் நான். ஓகே, பரவாயில்ல. அப்போ குரு கேது அப்படிங்கிறது, குரு வந்து கேதுக்கு தன்னோட முழுமையான காரகத்துவத்தை கொடுத்துரும். கேதுகிட்ட இருந்து 100% காரகத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்ப அவருக்கு சார் வந்து புரோகிதம் பண்றாரு, ஒரு தெய்வீகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது பண்றாரு. இப்ப தெய்வீகமான கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுக்கோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோம். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் 1வது வீட்டுல ஒரு கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வலிமை கொடுக்கும்? 100%. 100% வலிமை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். நல்லா உள்வாங்கிக்கிறோம். 1வது சதவீதம் கடந்திருக்கு. இதெல்லாம் இப்ப வேணாம். அதான் அவங்க நினைச்சதுக்கு நான் சொன்னேன். குரு வந்து கடந்திருந்தாலும் அந்த ராசிக்குள்ளேயே இருந்தாலும் அதே அமைப்பு தான்.
100% அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது 90% பலனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இந்த குருவுக்கு அடுத்த வீடுகள்ல ஒரு கிரகம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 90% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராகு கேது கூட சேரும் போது வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதனால அந்த விதியை நம்ம பின்னாடி பார்த்துருவோம். பட் குறிப்பா ரெண்டாவது வீட்டுல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 90% அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோம். 2% அப்படிங்கிறது ரெண்டாவது வீட்டுல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா 90%. ராகு கேது இருந்துச்சுன்னா அது பிளாக் பண்ற மாதிரி. இப்போ ஒரு உங்களை சுத்தி ஒரு கொசு வலை போட்டீங்கன்னு வச்சுக்கலாம். கொசு வலை போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு பாலை தூக்கி வீசினா என்ன ஆகும்? கொசு வலைக்குள்ள வந்து பாலை தூக்கி வெளியே வீசுறீங்க, என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆயிடும் சார். பட்டு திரும்ப பட்டு உங்க மேலேயே வந்து விழுகும். அந்த மாதிரி தானே இருக்கும். திரும்ப உள்ளேதான் வரும். உள்ளேயே தான் வரும். இப்ப நீங்க யாராவது ஒருத்தங்களை வெளியே நிக்கிறாங்க, கொசு வலைக்குள்ள இருக்கீங்க அப்படி வச்சுக்கலாம். நீங்க ஒரு இமேஜினேஷன் தான், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக தான் சொல்றேன். நீங்க அதை பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒருத்தர் கொசு வலை மூலியமா ஒருத்தர் பாக்குறீங்கன்னா ஃபுல்லா நல்லா பார்க்க முடியுமா, இல்ல கொஞ்சம் கம்மியா பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? நல்லா பார்க்க முடியுமா, இல்ல அப்படியே கொஞ்சம் வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? நல்லா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த ராகு கேதுகளோட சேரும் போது ஒரு திரை மாதிரி இருக்கும். திரை மாதிரி இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு திரை போட்ட மாதிரி இருக்கு. நான் கொசு வலைங்கிறது உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லி வைக்கிறேன். ஒரு திரை போட்ட மாதிரி வச்சுக்கலாம். அது இன்னும் எக்ஸாக்டா இருக்கும். இப்போ ஒரு விண்டோக்கெல்லாம் ஸ்கிரீன் போடுறோம்னு வச்சுக்கலாம். விண்டோ ஒரு ஸ்கிரீன் போட்டோம்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுமா? இப்போ விண்டோ வந்து ஓப்பன் ஆகிதான் இருக்கு, ஆனா வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிடறோம், கவர் பண்ணி வச்சிடறோம். அப்ப அதை பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி அமைப்பு இந்த ராகு கேதுகளோட இருக்கும்போது வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுல இருந்துச்சுன்னா 90% புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ராகு கேதுகளோட சேரும்போது ஒரு வலிமை அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா? பட் ஆனா ரெண்டாவது வீட்டுல ஒரு கிரகம் இருக்கும்போது 90% மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? அதுக்கு இன்னும் நிறைய உதாரணம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் 5, 9 5, 9 அப்படிங்கிறது 75% அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோம். 5, 9 75%. 5, 9 75% நோட் பண்ணிக்கோ. 5ல இருக்குது. இதுல குருவோட சேரும்போது இது அந்த கேது வரும்போது இதே மாதிரிதான். எந்த கிரகத்தோட சேர்க்கை பெறும்போதும் இந்த கேதுவோட இருக்கும்போது அதே அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இதுக்கப்புறம் 5, 9 ஓகே. மூணு 7 அப்படிங்கிறது 50% அப்படிங்கிறது தெரிஞ்சு. பதினொன்னு அப்படிங்கிறது 35% அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. 1 அப்படிங்கிறது 100%, 2 அப்படிங்கிறது 90%, 5, 9 அப்படிங்கிறது 75%, 3, 7 அப்படிங்கிறது 50%, 11 அப்படிங்கிறது 35%. இது 50% அளவுக்கு வேலை செய்யும். இது வந்து இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா 35 to 50% அப்படி வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா இருக்கும். அது இது ஏன் வந்து இது கொஞ்சம் 35% இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 35% மட்டுமே இது வந்து கொடுக்கலாம். இது வந்து இந்த 5, 9 இருக்கிறத விட இந்த 3, 7 இருக்கிறத விட இந்த 11 இருக்கிறத வந்து கொஞ்சம் தாமதமாவோடு வந்து கிடைக்கலாம். அதை கொஞ்சம் அப்படியே பாத்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். அதுக்காக இது வந்து சொல்லி வைக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இதுக்கப்புறம் 2 நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, 1, 5, 9, 3, 7, 11 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 12 அப்படிங்கிறது இருக்குது. 12 அப்படின்னா 25% அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. 12 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 25% அர்த்தம். அப்ப இவருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இவருக்கு வந்து ஏதாவது ஒரு கடன் வாங்கணும்னு வச்சுக்கலாம். இவருக்கு ஏதாவது ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இந்த 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது
இவர் இந்த ஃபர்ஸ்ட் இவர் முக்கியமான ஒரு நண்பரை கூப்பிடுறாரு, அவரே வந்து ஒரு 1,00,000 கொடுத்துட்டாரு. அவரு தான் இந்த 100% 1வது வீட்டுல இருக்கிறவர். புரியுதுங்களா? 1,00,000 ரூபாய் இவருக்கு வேணும். டக்குன்னு அவர் கூப்பிடுறாரு, கால் பண்றாரு, ஓகே எங்கிட்ட இருக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தா ஒரே 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 அட்டம்ப்ட்ல அவருக்கு பாஸ் ஆயிடுறாரு. அந்த இவருக்கு என்ன தேவையோ, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லி வைக்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி வைக்கிறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வீட்லயே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா 100% அப்படிங்கிறது, அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி, அது நன்மை தீமைக்குள்ளலாம் நான் வரவே இல்லை. இன்னும் நட்பு பகையெல்லாம் இருக்கு, அது எப்படி கிரகத்தோட சேர்க்கை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம் அது வேற மாதிரி வந்து இருக்கும். பட் ஒரே வீட்டுல இருக்கும்போது 100% வந்து பாத்தீங்கன்னா பலனை கொடுக்கும். அப்ப 2 கிரகங்களுமே தங்களுக்கு உண்டான காரகத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா வலிமையான அமைப்புல வந்து பரிமாறிக்கொள்ளும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் 2வது வீடு அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கிறது. இப்ப இவர்கிட்ட நீங்க கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது எந்த கிரகம் வருது? குரு செவ்வாய் அப்படிங்கிறது வருது. ஓகே, இதுக்கப்புறம் இது பாருங்க 5, 9ல இருக்கக்கூடியது சூரியன் இதுக்கப்புறம் 7வது வீட்டுல இருக்கிறது 50%. என்னென்னது? குரு பிளஸ் சனி பிளஸ் சுக்கிரன். குரு பிளஸ் சனி, குரு பிளஸ் சுக்கிரன், அப்படியே சுக்கிரன் கூட எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இது நான் எழுதிட்டு மறுபடியும் ஒரு ரூல் வந்து அப்டேட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப 11ல ஏதாவது கிரகம் இருக்கா? 11ல வந்து பாத்தீங்கன்னா கிரகம் இல்ல, அதனால பிரச்சனை கிடையாது. 12ல வந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, அப்ப குரு பிளஸ் சந்திரன். ஓகே சார், ஏதாவது வெளிநாடு ஏதாவது போயிட்டு வந்திருக்கீங்களா சார்? அல்லது வந்து ரொம்ப தொலைதூரம் லாங் டிராவல் அந்த மாதிரி வெளி ஸ்டேட் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா? வெளிநாட்டு யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். வெளி ஸ்டேட் போயிட்டு வந்திருக்கேன் சார். வெளி ஸ்டேட். ஓகே, வெளி ஸ்டேட் வந்து 2 நாள் போயிட்டு வந்தேன். ஓகே, 2 நாள் போயிட்டு வந்தேன். ஓகே, அது சில காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணம்? வெளி ஸ்டேட் போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி, அல்லது வெளிநாடு வாய்ப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா வரலாம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா வரலாம். அல்லது வந்திருக்கோம், வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா தவற விட்டுருக்கோம். ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுங்களா, இல்ல யாராவது சொன்னாங்களா? இல்ல சார், இந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லை சார். ஓகே, வரலாம். ஓகே, அதுக்கு சில சரி, ஓகே, அதை விட்டுறலாம். அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வெளிநாடு போற காமிக்கும். தனியா நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன அமைப்புகள்லாம், அது ஸ்பெசிபிக்கா வந்துடும் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு இது வந்து எடுத்து வச்சிட்டோம், ஒரு கேட்டகரிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். ஓகே, இப்ப பாருங்க, இவருக்கு 100% இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படிங்கிறது எது? கேது வந்து வந்துடும். அப்ப கேது அப்படிங்கிறது இவர் எப்பவுமே இவரே வந்து தனிமைப்படுத்திக்குவாரு. அப்போ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒட்ட மாட்டாங்க, அல்லது அவங்க வந்து ஒட்டாம கூட இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு இருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் இந்த 2வது வீட்டுல இருக்கிறது செவ்வாய். இந்த கேது அப்படின்னாவே வைராகியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? வைராகியத்தின் மூலியமாக ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோம். வைராகியம் வந்து இருக்கும், புடிவாதம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, 2 அப்படிங்கிறது செவ்வாய் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். 2 அப்படிங்கிறது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது? இது செவ்வாய் வந்து 2ஆம் இடம் இருக்கா, கொஞ்சம் கோபம் வரும். ஏதாவது ஒண்ணு இது பண்ணும்போது வந்து டக்குன்னு ஒரு கோபம் வர்ற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறதும் கொடுத்துரும். ஓகே, இப்ப இது பாருங்க, இந்த 2 கேரக்டர் ஃபுல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 75. இப்ப இது 75% வந்து இருக்கு அப்படின்னா 25% இல்லன்னு இல்ல, இருக்கு இல்லையா? 70% ஓகே, ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கா? இந்த 5, 9 75% 5, 9 நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குமா? ஏதோ ஒண்ணு. இப்ப இது வந்து 100%. இங்க கிரகம் இல்லன்னு வச்சுக்கலாம். இங்க இவருக்கு வந்து கிரகம் இல்லைன்னா அடுத்து நம்ம எதை பார்க்கணும்? இங்க இங்க இல்ல, இவர் கிரகம் இல்ல, இது இந்த ஜாதகமே வேண்டாம். இவருக்கு இந்த கிரகம் இல்லைன்னா எதை நம்ம பார்ப்போம் அடுத்தது? இவரோட குணாதிசயம் பாக்குறதுக்கு
சனியை பார்க்கலாம். செவ்வாய். செவ்வாய் சார், 2ஆம் பார்வை. அடுத்து என்ன ஒன்னாவது கிரகம் இடத்துல இருக்கு அதை இல்லைன்னா பார்க்கணும். அடுத்து எது வலிமையோ அதை அந்த வலிமையான இடத்துக்கு போயிடணும். ஓ புரியுதுங்களா? வலிமையான இப்ப ஒண்ணும் இல்ல ரெண்டுலயுமே இல்ல அவருக்கு கிரகம், இந்த ஜாதகமே இல்ல, வேற ஜாதகம் போட்டோம்னா தெரிஞ்சிடும். சரி, இது அப்படியே விட்டுருங்க. இப்ப இது மட்டும் பாருங்க, அடுத்த ஒரு ஜாதகம் போட்டு விளக்கிடலாம், ஈஸியா இருக்கும். ஒரே ஜாதகத்தை பேசிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கு. ஓகே, மத்தவங்களுக்கு போர் அடிக்கும், அதுக்காக தான். சரிங்களா? இப்ப பாருங்க, 1ஆம் வீடு அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? நான் தள்ளியே நின்னுக்கிறேன். 1ஆவது வீடு அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் குறிக்குது? 100%. 100% குறிக்குது. சரிங்களா? இப்போ யாரா ஒருத்தங்க ஒவ்வொரு ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வீட் ஒரே வீட்டுல சேர்க்கைப்பட்டிருக்கிற கிரகம் அப்படிங்கிறது எந்த கிரகத்துக்கு, எந்த கிரகமா வேணாலும் இருக்கலாம். 2 கிரகம் அப்படிங்கறத சேர்ந்து இருக்கலாம். அல்லது உங்களோட குருவோட சேரக்கூடிய கிரகம் வந்து எது அப்படிங்கிற சொல்லி வச்சுக்கலாம். 100% எது வந்து சேருது, குருவோட ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது 100% அப்படின்னு பேரு. ஒரே ராசியில இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்கு, அவங்க யாரா ஒருத்தங்க வந்து சொல்லுங்க. யாரா ஒருத்தங்க சொல்லுங்க சார். குருவோட சேராம அமைப்புங்களா எப்படிங்க? குருவோட இப்ப ஒரு ராசி வந்து, இப்ப உங்களுக்கு குரு எங்க சார் இருக்கு சார்? தனுசுல குரு. தனுசுல வேற ஏதாவது கிரகம் இருக்கா? அதான் 100%. இல்ல வேற கிரகம் இல்ல சார். அதை விட்டுருங்க, அதான் சொல்றேன். குருவோட ஒரு கிரகம், ஆண் ஜாதகம் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம், பெண் ஜாதகம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து என்னன்னு சொல்லு. ஒவ்வொருத்தரா பையனுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து. ஓகே ஓகே, எந்த ராசியில சேர்ந்திருக்கு? மிதுனத்துல சார். ஓகே ஓகே, மிதுனத்துல குரு செவ்வாய் சேர்ந்திருக்கு. அவருக்கு வந்து 100% இருக்குன்னு அர்த்தம். அடுத்து சார் வேற யாராவது சொல்லுங்க, ஒரு உதாரணமா சொன்னோம்னா சரி, அதுக்காக தான். நான் சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளேயே புரிதல் வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஒருத்தர் பேசும்போது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க பேசுறாங்கன்னா அமைதி, ஒருத்தர் அமைதியா இருக்கு. சிம்பிள். உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் கொண்டு இல்ல இல்ல நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சார் நீங்க பேசுங்க யாரையும் நான் பாக்கல. யாரா நான் பாக்குறேன்னா, அல்லது யாருக்கா நம்ம ஒரு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்குறோமா? கிடையாது. யாருக்கும் ஒரு முன்னுரிமை, இவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படிங்கிறது வந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே எனக்கு சமம் தான். அவங்க நிறைய கிளாஸ் படிச்சவங்களும் சமம் தான். புதுசா இப்ப வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சமம் தான். யாருக்கும் பாரபட்சம் இல்லாம தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். சார் நீங்க பேசுங்க அப்படிங்கிறது யாரையுமே நம்ம சொல்ல போறது கிடையாது. அதனால உங்களை எல்லாத்தையும் நான் மோட்டிவேட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நீ சொன்னா சந்தோஷம். சரிங்களா? நல்லா புரிஞ்சு வச்சோம். ஓகே, அப்ப சார் வேற யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க குரு செவ்வாய் சேர்ந்து மிதுனத்தில் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க. வேற யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. மிதுனத்துல தான் ஐயா குருவும் சுக்கிரனும் இருக்கு. ஓகே, குரு சுக்கிரன் இருக்கு. ஓகே சூப்பர். மீனத்துல குரு ராகு இருக்கு சார். ஓகே சந்தோஷம். வேற? மிதுனத்துல குரு சூரியன் புதன் இருக்கிறார். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே வேற? சார் எனக்கு குருவும் சந்திரன் விருச்சிகத்துல இருக்கு சார். குரு சந்திரன் விருச்சிகத்துல. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே சார் தனுசுல வந்து சூரியன் குரு இருக்குங்க சார். தனுசு. ஓகே சூப்பர் சூப்பர். இந்த சூரியன் குருக்கு வந்து சிவராஜ யோகம்னு பேரு, அது வேணா நோட் பண்ணிக்கோங்க. அந்த யோகத்துல வந்து சூரியன் குரு சேர்ந்து இருந்துச்சுன்னா சிவராஜ யோகம்னு பேரு. சார் எனக்கு ஒண்ணு சார் கன்னியில வந்து சனி குரு இருக்கு சார். ஓகே சூப்பர். ஓகே வேற யாராவது சொல்றீங்களா? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? அந்த 1ஆவது வீடு அப்படிங்கிறது எது வருதுன்ட்டு. இதுக்கப்புறம் கிரக சேர்க்கை நம்ம சொன்னோம்னா பட்டு நீங்களே பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் புரியாது உங்களுக்கு. இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா தட்டி வீசுவீங்க. நீங்களே பாருங்க. நீங்க இப்ப அதான் சொல்ற பாருங்க, 4வது நாள் 5வது நாள் நீங்களே பலன் சொல்ல ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஐயா வெறும் கும்பத்துல வெறும் குரு இருந்தானே ஐயா? இல்ல அது விட்டுருங்க. அது தனி கிடையாது, அது தனி அமைப்பு. அது குரு சனி தான், கம்ஃபர்டான ஜோன் தான். குரு சனி தான் கம்ஃபர்டான ஜோன். ஓகே, சனி வீட்டுல குரு இருந்தாலும் குரு வீட்டுல சனி இருந்தாலும் அந்த மாதிரி தானே சொன்னோம். அந்த மாதிரிதான் வேலை செய்யும். அதை பத்தி பரவாயில்ல. அல்லது இப்ப குருவோட மட்டும் இல்ல, வேற ஏதாவது கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒரே ராசியில 2 கிரகம் இருந்தா சொல்லணும். 100% இருக்கிறதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி வைப்பேன். இப்ப வந்து அது யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. சும்மா ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்காக தான்.
விருட்சிக லக்னம் ஐயா. லக்னத்தை விட்டுருங்க, லக்னம் அப்படிங்கிற வார்த்தை உன்னை இந்த கிளாஸ்ல வந்து ஓகே வரவே கூடாது அப்படிங்கிற சரியா. புரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே. செவ்வாய் சுக்கிரன் புதன் மூன்றும் விருட்சியத்துல இருக்குது ஐயா. இப்போ ஓகே, செவ்வாய் சுக்கிரன் சுக்கிரன் புதன். புதன். ஓகே ஓகே, இது வந்து 100% வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, இது வந்து 100% அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். ஓகே, வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. எனக்கு நன்றி கடகத்துல ஐயா. கடகத்துல கடகத்துல சுக்கிரன் பிளஸ் செவ்வாய். ஓகே, கடகத்துல சுக்கிரன் செவ்வாய், கடகத்துல சுக்கிரன் செவ்வாய். ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. கண்ணில செவ்வாய் கேது. ஓகே விருச்சகத்துல சுக்கிரன் சனி. ஓகே, ஒவ்வொன்னா சொல்லுங்க. விருச்சிகத்துல என்ன சொன்னீங்க? சுக்கிரன் சனி. ஓகே துலாம்ல புதன் சூரியன். இல்ல அதை விட்டுருங்க. ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, அதுக்காக கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே, சிம்பிள். சரி, வேற யாராவது சொல்லுங்க. ரிஷபத்துல சந்திரன் கேதுங்க சார். தனுசுல ஒரு வாய்ப்பு நான் சொல்றேன், சொல்லுங்க. தனுசுல சந்திரன் கேது. ஓகே, சந்திரன் கேது. ஓகே, வேற சொல்லுங்க. மீனத்துல சுக்கிரன் சூரியன் புதன். சூப்பர். ஓகே, இப்ப இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் வந்து என்னது இது? இதெல்லாம் எதுக்கு பலன் பார்த்துட்டு இருக்கோம்? இதெல்லாம் எதுக்கு பலன் பார்த்துட்டு இருக்கோம்? கிரக வலிமை. வலிமையான அமைப்புல எந்த அளவுக்கு வந்து அது வேலை செய்யுது, 100% இருக்கக்கூடியது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறக்கா இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரே வீடுகள்ல ஒரு கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 100% அப்படிங்கிறது தெரியுறதுக்காக இதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஒரே வீட்டுல ஒரு கிரகம் வந்து இல்ல, அடுத்த வீட்டுல ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி, இப்ப வந்து உதாரணமா குருன்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்துல இந்த கேது இங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த மாதிரி அடுத்தடுத்த கிரகங்கள் ஒரு ராசியில இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கறது நீங்க யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. தனுசு ராசியில குரு, மகரத்தில் ராகு. ஓகே, இங்க வந்து குரு, மகரத்தில் ராகு. சரிங்களா, ஓகே. இந்த அடுத்தவங்க இந்த ராகு கேது மட்டும் விட்டுருங்க, வேற யாரா வந்து சொல்லுங்க. இந்த ராகு கேது சொல்ல அதுல கொஞ்சம் சில ரூல் இருக்கு, அதுல அந்த ராகு கேதுல சில ரூல் இருக்கு, அதுக்காக தான். சரி, பரவாயில்ல, இது தப்பு கிடையாது. பட் இது வந்து 90% தான், இதுல வந்து தப்பு கிடையாது. இது வந்து 90%. இது ஏன் வந்து இதுக்கு இந்த மாதிரி 90% வலிமை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னா யாரா கேப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு அடுத்து இங்க போக வேண்டியது, இந்த கிரகம் வந்து மூவ் ஆகி போக வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதையில தான். அதனால இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது, இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருந்து கிளம்பி வர்றோம் இல்லையா, இப்ப நம்ம டக்குன்னு ஒருத்தர் நம்ம பாத்துறோம், நேர்ல பாத்துட்டு அவர் நம்ம தாண்டி போவோமா? எப்படி கடன் தானே வருவோம்? ஆமா சார். அவரு கடன் தானே வருவோம். டைரக்டா அடுத்து மீட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவரு இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல வேற யாராச்சும் கிரகம் இருந்தா சொல்லுங்க சார். குரு விருச்சிகத்துல ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். வேற யாரா பேசினாங்கன்னா தயவு செய்து வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். அவங்க பேசினாங்கன்னா குறுக்க பேசாதீங்க, யாரா இருந்தாலும் சரி. நான் ஆன் பெண் அப்படிங்கறத நான் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். கண்ணில கண்ணிலா சுக்கிரன் சார், துலாம்ல சூரியன். ஓகே ஓகே, பொதுவா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எப்படி அமைப்பு அப்படின்னா, இப்ப இந்த சுக்கிரன், சூரியன், புதன், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கூட்டு கிரகங்கள்னு பேரு. சுக்கிரன், சூரியன், புதன் அப்படிங்கிறது முக்கூட்டு கிரகம்னு பேரு. இது வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில இருந்தா மட்டும் அதை வந்து ஒரு கிரக சேர்க்கையா எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். ஒரே ராசியில கிரக சேர்க்கையா இருக்கும்போது எடுத்துக்கிறது நல்லது. அல்லது
ஏதாவது ஒரு வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இது நம்ம எடுத்துக்க வேணாம். யாராவது இன்னைக்கு குரு சுக்கிரன் சூரியன் இருந்துச்சுன்னா அது சொல்லாதீங்க. இப்ப இது நான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி இந்த மாதிரி இது சொல்லாதீங்க. அது பார்ப்போம் பின்னாடி, அதுக்கும் பலாபலன்கள் இருக்கு. எனக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தவறா புரிஞ்சுட்டீங்கன்னா மைண்ட்ல ஒரு ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா, அப்ப இந்த மாதிரி இருந்தா இது, இந்த மாதிரி இருந்தா இது அப்படிங்கிற மாதிரி, அது நீங்க இந்த ஃப்ரேமிங் மைண்ட்ல கரெக்டா வச்சுட்டீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒவ்வொன்னா இது வேணாம், இது வேணும், இது வேண்டாம், இது வேணும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சார். நிறைய ஜாதகங்கள் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. சொல்லுங்க மேடம். யாராவது பேசினாங்க, சொல்லுங்க. குரு தனுஷ்ல, குரு செவ்வாய் மகரத்துல ஐயா. ஓகே, குரு வந்து தனுஷ்ல, செவ்வாய் மகரஸ்ல செவ்வாய். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம், 90% பலன் அர்த்தம். நோட் பண்ணி வச்சுக்கோ. 90% பலன் அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு கிரகத்துக்கு அடுத்த வீட்டுல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, இப்ப பாருங்க, இது வந்து இங்க இருக்கும்போது 90% பலனை வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும். ஆதிக்கம் செலுத்துறது, அதுகிட்ட இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. இதே மாதிரி இந்த செவ்வாய்க்கு அப்படிங்கிறது எத்தனையில வந்து வருது? செவ்வாய்க்கு பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது எத்தனையில வருது? 12 வந்து வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல குரு பிளஸ் கேது அப்படிங்கும் போது குரு வந்து தன்னோட பலன் அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்றது, ஒரு எவ்வளவு % பலனை வந்து கொடுக்குது? 100%. 100% பலனை கேதுக்கு வந்து கொடுத்துருது. இதே மாதிரி கேது கிட்ட இருந்து வந்து 100% பலனை வந்து குரு எடுத்துக்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அது அப்படியே வந்து எடுத்துக்குது, கொடுத்து வாங்குது. இதே மாதிரி 2வது வீட்டுல இருக்கும்போது இதுக்குதான் வந்து ஃபேவர். எதுக்கு ஃபேவர்? இந்த கிரகத்துக்கு வந்து இது ஃபேவர். ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குது, இந்த அமைப்புல எடுத்துக்குது. அப்ப குருவுக்கு வந்து ஃபேவர், அதுகிட்ட இருந்து எடுத்துக்கிற மாதிரி இந்த கேரக்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குது. இதே மாதிரி செவ்வாய்க்கு பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது 25% தான். இப்ப குரு வந்து இப்ப இதுல பாருங்க, இந்த ஜாதகத்துல வந்து குரு பிளஸ் செவ்வாய்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு % எழுதுவீங்க? குரு பிளஸ் செவ்வாய்னு எழுதுறோம், எவ்வளவு %? குரு பிளஸ் செவ்வாய்னு எழுதுறீங்க, எவ்வளவு % எழுதுவீங்க? 90% மேடம். குரு ஃபர்ஸ்ட் இதுதான் முதல் எந்த கிரகம் எழுதுறோமோ அதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னு அர்த்தம். முதல்ல எந்த கிரகத்தை நம்ம எழுதுறோமோ அதுதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது அர்த்தம். அதை வந்து கவனமா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை வந்து உள்வாங்கிக்கோங்க. கவனமா பாருங்க, கவனமா பாத்தீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்போ குரு அப்படிங்கிறது ஸ்டார்டிங் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து சனி எடுக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ இப்ப ஏதோ ஒண்ணு கேட்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு வாய்ப்பாடே படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்ப 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப 2ஆம் வாய்ப்பாடு அப்படிங்கிறது இது. இப்ப குருவை பத்தி சொல்லுனா, இப்ப ஜாதகரை பத்தி சொல்லணும்னா குரு வந்து முதல்ல பார்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோம். 2ஆம் வாய்ப்பாடு மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 20 வாய்ப்பாடு வந்து இருக்கு. டேபிள்ஸ் வந்து ஒரு 20 டேபிள் இருக்கா? 20 டேபிள் கொடுத்து வைக்கிறாங்க, அப்படிதானே? வாய்ப்பாட்டுல 20 வரைக்கும் தான் வந்து கொடுத்து வைக்கிறாங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே அவ்வளவுதான் கொடுத்து வைக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு 5 லட்சம் இன்ட்டு 2ன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு வருது? இது எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம். இது வாய்ப்பாட்டுல போய் தேட முடியுமா? இது வாய்ப்பாட்டுல இருக்குமா? இல்ல. இது எப்படி வந்துச்சு? வாய்ப்பாட்டிலே இல்ல. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? 5×2 போட்டு சைபர் போட்டுடுங்க. அவ்வளவுதான். இந்த சைபர் இதெல்லாம் வருது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க வந்து 1வது படிக்கும் போதே கத்துக்கிட்டீங்களா? அது எப்ப தெரிஞ்சுக்குவீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு தெரிஞ்சுட்டீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு தெரிஞ்சுது? காலேஜ்ல. பழக பழக உங்களுக்கு வந்துருச்சு. அப்படிதான். ஓகே, இது இந்த மாதிரி தான் வருது, இவ்வளவு சைபர் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட் தானே?
அப்ப 5 லட்சம் இன்ட்டு 2 அப்படிங்கிறது வாய்ப்பாட்டுல கிடையாது, உங்க அனுபவ ரீதியா வந்து கத்துக்கிறீங்க. இதே மாதிரி அனுபவ ரீதியா நீங்க ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் போதும் வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி நீங்க வந்து அது படிச்சுட்டே வந்தீங்கன்னா போதும், ஈஸியா வந்து புரியும். நிறைய கத்துக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சும்மா விளையாட்டு கிடையாது. அதான் சொல்ற பாருங்க, நீங்க ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னாவே கண்ணு வந்து ஓடும், இது எந்த கிரகத்தோட முதல்ல சேர்ந்திருக்கு, ரெண்டாவது எங்க சொல்ற, அப்படியே கண்ணு ஓடும் உங்களுக்கு, அது உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு 5-6 ஜாதகத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேச முடியும். சரிங்களா? 5வது கிளாஸ்ல ஒரு லைவ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். கிளாஸ் வந்து யூடியூப்ல வந்து ஒரு லைவ் வந்து இருக்கு 5th கிளாஸ்ல. அப்ப நீங்க பேசணும், ஒரு 5th அல்லது 6th கிளாஸ்ல வந்து பேசணும். என்ன மாதிரி இருக்கு, ஒரு ஜாதகம் போட்டுன்னு எப்படி இருக்கு, கிரகச்சேர்கள்லாம் சொல்லக்கூடாது, பலனா சொல்லணும். சரிங்களா? அப்பனாதான் தெரியும். ஏன்னா நான் சொன்னதை வந்து நிறைவேற்றினுடைய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது நான் நிறைவேற்றப்படணும், அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயமா நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே பலாபலன்கள் அப்படிங்கிறது ஈஸியா வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு பாதையில நம்ம அந்த கிரகத்தை வந்து பிரிச்சு எழுதுறதுக்காக சில பாதையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ இந்த குருவுக்கு செவ்வாய்க்கு எழுதும் போது 90% வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குதுன்னு சொல்றோம். இதே வந்து செவ்வாய் பிளஸ் குருன்னு எழுதும் போது எப்படி பார்க்கணும், இது வந்து செவ்வாய்க்கு குருவுக்கு பார்க்கும்போது இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 1வது வீடு ஆயிருது. கரெக்டா? அப்ப குரு அப்படிங்கிறது எத்தனாவது வீட்டுல இருக்கும்? 12வது வீட்டுல இருக்கு சார். 12வது வீட்டுல இருக்கு. அதனால செவ்வாய்க்கு செவ்வாய் பிளஸ் குரு அப்படின்னா எவ்வளவு வரும், எவ்வளவு வலிமை? 25%. அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதுங்களா? இது புரிஞ்சுதா? இந்த இது புரிஞ்சுதுன்னா போதும், ஒரு 30% புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இது புரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த 2 ரூலை புரிஞ்சுட்டீங்கன்னா 30% புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. இப்ப வேற யாராவது சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடுகள்ல கிரகம் இருக்கிற மாதிரி. மிதனத்துல சனி சார். மிதனம் சனி, கடகத்துல செவ்வாய். ஓகே. மிதுனத்துல சனி, கடகத்துல செவ்வாய். ஓகே. இப்ப பாருங்க, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. சனி செவ்வாய் இங்க இருக்கு. சரிங்களா? இப்ப சனியில இருந்து பார்க்கும்போது செவ்வாய்க்கு எவ்வளவு % வரும்? சனி செவ்வாய் சேர்க்கை இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே. இப்ப எவ்வளவு இது வரும், வலிமை எப்படி வரும்? 90%. ஓகே. இப்ப இதே பாருங்க, இதுக்கு அடுத்தது செவ்வாய் பிளஸ் சனின்னு பார்க்கும்போது 25%. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும் சார். ரொம்ப 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 சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்து இருக்கக்கூடியது 5-9. 5-9. சரிங்களா? 5-9ல யாருக்கா கிரகம் இருக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. 5ஆம் இடத்துல இருக்கணும் சார். அல்லது 9ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கணும். குருவும் செவ்வாயும் சார். துலாத்துல சனி சார். மேடம், அந்த குரு ஒரே வீட்டுல இருக்கிறத சொல்லாதீங்க, அடுத்த வீட்டுல அந்த 5லயே விட்டுருங்க, குரு கூட சேர்ந்ததையே விட்டுருங்க. 9ல 5-9ல என்ன கிரகம் இருக்கு? 5ல இருக்கலாம் அல்லது 9ல இருக்கலாம், அதுக்கு மட்டும்தான் பாடம். மேடம் இருங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம், மேடம் பேசிட்டு இருக்காங்க சார், சொல்லுங்க. மிதுனத்துல குரு செவ்வாய். மேடம் அதத்தான் செவ்வாயை சொல்லாதீங்கன்னு சொன்னேன், செவ்வாயை சொல்லாதீங்கன்னு சொன்னேன். செவ்வாய் சொன்னீங்கன்னா இங்க நான் குரு செவ்வாய்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 5-9ல இருக்கிறதுக்கு நம்ம பாக்குறோமா இல்ல வந்து கூடயே இருக்கிறதுக்கு பாக்குறோமான்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடும். வீடியோ நீங்க பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். புரியுது சார். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகே சார். அதுக்காக தான் சொன்னேன், 5-9ல இருக்கிற மாதிரி இருந்தா அது மட்டும் சொல்லுங்க, மத்த கிரகத்தை சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ரிஷபத்துல குரு சார். சார் ஒரு நிமிஷம் சார், அவங்க மேடம் பேசிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. அப்படி பார்த்தா மேஷத்துல சந்திரன் சார். சிம்மத்துல வந்து சுக்கிரன் சார். ஓகே ஓகே. மேஷத்துல சுக்கிரனா? சந்திரன். சரி, மேஷத்துல சந்திரன். ஓகே. சிம்மத்துல சுக்கிரன். ஓகே ஓகே ஓகே. இது வந்து 5ல இருக்கு. இது எவ்வளவு %? இது
75 சார். 75% வரும் சார். 75%. அப்ப சந்திரனுக்கு வந்து 70% வந்து இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி வந்து சுக்கிரனுக்கும் வந்து இதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க சார். தனுசுல குரு சார். ஓகே. தனுசுல குரு. சிம்மத்துல புதன் சுக்கிரன் சார். ஓகே. புதன் சுக்கிரன். ஓகே, தப்பு தான். சரிங்களா? 9 வந்துருச்சு. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 70%. இதுக்கு வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. எல்லாத்துக்கும் உரிமை வழங்கப்படும். மறுபடியும் நான் திரும்ப சொல்றேன், நீங்க பேசுங்க, கத்துக்கோங்க, அமைதியா இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நான் கத்துக்கிட்டு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்க முடியாது, கத்துக்கலைன்னு நான் நினைக்க முடியாது. நான் ஒரு சந்தேகத்தோட போற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? காரணம் புரியுதா எதுக்காக சொல்றேன்ட்டு? ஓகே, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து. ஓகே சார், சொல்லுங்க. விருச்சிகத்துல குரு சார். ஓகே. சுக்கிரன் மீனத்துல சார். ஓகே. கேது வந்து கடகத்துல சார். ஓகே. ஓகே சார், பாருங்க, இது வந்து 1, 5, 9 அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சு. அப்போ இது வந்து எவ்வளவு வலிமை? 5, 9 அப்படிங்கிறது 75% அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் அடுத்தது இது அழிச்சிடலாமா? அடுத்து பார்க்கலாமா? 3, 7, 11. ஓகே, யாரா சொல்லுங்க. யாரா சொல்லுங்க. ஐயா 3ல புதன் சூரியன் குரு இருக்கு மேடம், ஐயா. 3ல இல்ல 3ல இல்ல, லக்னத்துக்கே நான் சொல்லவில்லை. ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அந்த கிரகத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுல இருந்து சொல்லுங்க. 3 ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க, அதுக்கு 3ல வந்து இருக்கணும், 7ல இருக்கணும். சந்திரன் சிம்மத்துல இருக்கு ஐயா. துலாம்ல வந்துட்டு புதன் சூரியன் குரு இருக்கு ஐயா. 7ல ராகு இருக்கு ஐயா. கேது இருக்கு சந்திரன் கூட. ஓகே, இப்ப நீங்க பாருங்க. இப்ப இங்க சந்திரன் பிளஸ் கேது, இது விட்டுருங்க, அது சேரும். ஓகே, அதை விட்டுருங்க. அது பொதுவா இங்க கேது கூட இருக்கிறதுனால இது வந்து ராகு கூட சேராது. பொதுவா ஒரு கேது கூட இருக்கிறதுனால இந்த ராகு கூட சேராது. அதனால இது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம், தப்பு கிடையாது. சந்திரன் வந்து கேதுவோட தான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஓகே, வேற சார்? வேற சார்? சார் நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. விருச்சிகத்துல சூரியன் சார், மகரத்துல சந்திரன். ஓகே, இது ஓகே 3, 7 அந்த மாதிரி தான். 3ஆம் இடம். 7ல கிரகம் இல்ல இல்லையா? 7ல வந்து கிரகம் இல்ல சார். ஓகே. 11ல இல்ல. இந்த 11 கூட எடுத்துக்கோங்க. இது சொல்றேன், இதுக்கு அந்த வலிமை அப்படிங்கிறது இது ஏன் வந்து சொல்றேன். 3, 7, 11 கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது மட்டும் இந்த 35 to 50% அப்படிங்கிறது 50% வரைக்கும் அது வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். பட் ஆனா வலிமை அப்படிங்கிறது 35% அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கோம். 3, 7, 11 அப்படிங்கிறதே சொல்லிருங்க. ஏன்னா அதோட நம்ம இது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த பார்வைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். எந்த மாதிரி நம்ம பார்வைகள் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்து
குரு வந்து ரிஷபத்துல சார். குரு ரிஷபம். சனி வந்து விருச்சகத்துல. ஓகே. 11 வந்து சந்திரன் செவ்வாய். 11. 3 பார்வை இல்லையா? ஓகே, பரவாயில்ல. இப்ப 3, 7, 11 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப ஏன் வந்து இந்த 11க்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு 35% கொஞ்சம் கம்மியா, ஒரு 15%ல இருந்து 35ல இருந்து 50 கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோம். ஏன் 3, 7, 11 ஒரே கிரேடு தானே? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 7 அப்படிங்கிறது சரிசமமா இருக்கு, அப்படித்தானே? இப்ப இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? டிஸ்டன்ஸ் டக்குன்னு போற மாதிரி இருக்கா? இது கொஞ்சம் தூரம் வரணும், இது கொஞ்சம் தூரம் வரணும், அப்படித்தானே? 180 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், டிகிரி படி பார்க்கும்போது. இப்ப இதுல பாருங்க, இப்ப இங்க 3ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? இது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 2. இப்ப இந்த வீடு தள்ளம்னா இங்க வந்துருது. 2 வீடு தள்ளி 3வது வீடு இருக்கு. இப்ப இது எத்தனாவது வீட்டுல இருக்கு? 11 வீடு தள்ளி இருக்கு. இப்ப இதை பாக்கணும்னா இது அப்படியே இவ்வளவு தூரம் சுத்தி போற மாதிரி இருக்கும். இது வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி, இது கொஞ்சம் தள்ளி பக்கத்து ஊர்ல இருக்கிற மாதிரி. புரியுதுங்களா? புரியல? புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது சார். இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பக்கத்து வீடு, டக்குன்னு ஏதோ ஒண்ணு வேணும், பக்கத்து வீட்டுல இருக்கான்னு போய் பாக்குறது. இது வந்து பக்கத்து ஊர். சப்போஸ் இங்க பக்கத்து வீட்டுல யாருமே இல்ல, நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ண முடியும்? இங்க பக்கத்து வீட்டுல கிரகம் இல்லைன்னா 11 தான் கிரகம் இருக்குன்னா நம்ம பக்கத்து ஊரை தான் போய் பார்க்கணும். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இதனால இது வந்து அந்த 35% வலிமையா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம். இதனாலதான் அந்த வலிமை அப்படிங்கறத நம்ம கம்மி பண்றோம். எப்படி 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அந்த வலிமை அப்படிங்கறத நம்ம வந்து பிரிச்சு பாக்குறதுக்கு நம்ம கொடுக்குறோம். வலிமை நம்ம பிரிச்சு பாக்குறதுக்கு கொடுக்குறோமா இல்லையா? 2ஆம் இடம்னா 90% சொல்றோம். பட் ஆனா ரெண்டுமே 90% இல்ல. புரியுது இல்லையா? அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? அது புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி அமைப்புல தான் இதுவும் வந்து வேலை செய்யும். சரிங்களா? இப்ப இது பாருங்க, இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இவங்க இது வந்தாலும் இதே தூரம் தான், இதுல இருந்து இவங்க வந்தாலும் ஒரே தூரம் தான். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே, பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கணும்? 1ஆம் இடத்துக்கு நம்ம உதாரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. 2ஆம் இடத்துக்கு நம்ம உதாரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. 5, 9 அப்படிங்கிறது உதாரணங்கள் பார்த்தாச்சு. 3, 7 அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. 11 நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இதுல இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா என்னென்ன எப்படி இருக்கு? யாரா ஒரு ஜாதகம் சொல்லுங்க. அதுக்கே ஒரு உதாரணம் பார்த்துருவோம். ஒரு உதாரணம் பார்த்தோம். தனுசுல குரு சார். ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 ஜாதகமாவது எடுத்து வச்சுக்கோங்க. 3ல இருந்து 5 ஜாதகம். இது ஒன்னும் பெரிய லேட் எல்லாம் ஆகாது. கூடயே வாங்க, பழகுங்க. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். மறுபடியும் நான் திரும்ப சொல்றதுக்கு அதுதான் காரணம். தனுசுல வந்து குரு. ஓகே. மகரத்துல ராகு. மேஷத்துல புதன். ரிஷபத்துல சூரியன் சனி. மிதுனத்துல சுக்கிரன் செவ்வாய். கடகத்துல சந்திரன் கேது. அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, சரி, அந்த ராகுக்கு ஏதாச்சும் தனியா பாத்துருவோம். அதை பத்தி இல்ல, சும்மா ஒரு வரி மட்டும் சொல்லி வைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இது இந்த ராகுக்கு வச்சு இது பிரிக்குதா இல்லையா? ஆமா சார். ராகுக்கு வச்சு பிரிச்சிருக்கு. இவரு தனிமைப்படுத்தப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ ஒரு சூழல், இது வெளிநாட்டு யோகத்துக்கான இது வந்து குறிக்கும். வெளிநாடு போறதுக்கு இது வந்து வாய்ப்பை குறிக்கும். இது வேறு ஏரியால வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. சொந்த பந்தங்கள்லாம் இல்லாத ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். வெளிநாட்டு யோகம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். வெளிநாட்டு யோகமா இருக்கலாம், அல்லது வெளியூர்ல சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில போய் அவங்க இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அல்லது தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும். சின்ன குழந்தைகளா இருக்கு. ஆமா, தனியா இருக்கிற மாதிரி சூழ்நிலை.
பகல் பூரா இது ஊருக்குள்ள இருப்பேன் சார். நைட் ஆனா தனியா வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? ஒரு சூழ்நிலையின் காரணமாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்துடும். அந்த மாதிரி கொடுத்து அந்த எப்படி சொல்றது, ஒரு பூர்வீக இடத்தை விட்டு வேற ஏரியால வந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அப்படிதான். ஓகே, சரிங்களா? இது பார்த்து வச்சுக்கோங்க. இது இந்த ஒரு ரூல் நம்ம பார்ப்போம். ராகுகீதை வச்சு ஏகப்பட்ட மேஜிக் நம்ம பார்ப்போம். நிறைய அதிசயமான பலன்கள் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு சில அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெளிநாட்டு யோகத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். வெளிநாடு சப்போஸ் அது ஒரு கிரேட் இருக்கும் இல்லையா? இப்ப இவர் வந்து ட்ரை பண்ணாரா, இவருக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சா, இவர் அந்த அளவுக்கு புரியுது இல்லையா, இவர் முயற்சி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து அதை பார்க்கணும். இவர் வெளிநாடு முயற்சி, இவர் பாஸ்போர்ட்டே இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம போயிட்டு வெளிநாடு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அல்லது இவருக்கு போறதுக்கு எண்ணமே இல்லாம இருக்கலாம். புரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும். அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை இடம் பொருள் ஏவல் பொறுத்து நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இது புரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப இதுக்கு கிரக சேர்க்கை வந்து சொல்லுங்க. குரு பிளஸ் ராகுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது குரு பிளஸ் புதன். ரெண்டுல வந்து கிரகம் வந்துருச்சு. குரு கூட இல்ல, அதனால இது வந்து எப்பவுமே அது பக்கத்துல போட்டு வச்சுக்கோங்க. 2ன்னு போட்டு வச்சுக்கோங்க. குரு பிளஸ் புதன் அப்படிங்கிறது 5ன்னு போட்டு வச்சுக்கோங்க. குருவுக்கு 5ல வந்து புதன் இருக்கு. அடுத்தது 9 சார். 9 ஒண்ணும் கிடையாது. வேற குரு பிளஸ் சுக்கிரன் 7 சார். 3ல இல்ல, 7ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். குரு பிளஸ் செவ்வாய் 7. குரு பிளஸ் சனி. குரு பிளஸ் சனி எப்படி வரும்? சனி வராது. குரு பிளஸ் சனி எப்படி வரும்? குரு பிளஸ் சனி வராது சார். 6ல தானே இருக்கு, சனி வராது. ஓகே, வேற ஏதாவது கிரக சேர்க்கை இருக்கா? குருவோட சேரும் போது குரு ராகு ஃபர்ஸ்ட் வலிமை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருது. குரு பிளஸ் புதன் அப்படிங்கிறது கொடுக்குது 5ஆம் இடத்துல இருக்கும்போது. குரு பிளஸ் சுக்கிரன் அப்படிங்கிறது கொடுக்குது 7ல. இதுக்கப்புறம் குரு பிளஸ் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருக்கு. ஓகே, இதுல வலிமையானது அப்படிங்கிறது எது? குரு பிளஸ் ராகு. குரு பிளஸ் ராகு. குரு பிளஸ் ராகு வலிமை போட்டுக்கோங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? 90%. ஓகே, இதுக்கப்புறம் குரு பிளஸ் புதன் 75%. ஓகே, இதெல்லாம் வந்து 50% தான். எது வலிமையா இருக்கும்? இந்த ரெண்டும் வலிமையா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வலிமை கம்மியா இருக்கும், பட் பார்வையில் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதணும்னு வச்சுக்கலாம். இப்ப சூரியனோட இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து சந்திரன் போடுறோம்னு வச்சுக்கலாம். இப்ப சந்திரனோட சேர்க்கை பெறுகிற கிரகங்கள் அப்படின்னா எப்படி போடலாம்? சந்திரன் பிளஸ் கேது. சந்திரன் பிளஸ் கேது. அதுக்கப்புறம் வேற சந்திரன் ராகுவோட சேராது. ராகுவோட சேராது. கேதுவோட சேர்த்துனா ராகுவோட வராது. அதை மட்டும் ரூலா ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 கிடையாது. 9 கிடையாது. சந்திரன் பிளஸ் சூரியன் புதன். சந்திரன் பிளஸ் புதன் சார் 9. புதன் எப்படி வரும்? சந்திரனுக்கு 11ல சூரியன் இருக்கு சார். சூரியன் புதன் சூரியன் சனி. சந்திரன் பிளஸ் சூரியன், சந்திரன் பிளஸ் சனி. சந்திரன் பிளஸ் சூரியன், சந்திரன் பிளஸ் 12. அடுத்து சந்திரன் பிளஸ் செவ்வாய் 12. ஓகே, இப்ப இது பாருங்க, இது வந்து 100%. அப்புறம் சூரியன் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 35 to 50%. 35 to 50. ஓகே, அது கொஞ்சம் வலிமை கம்மியானது. நீங்க 15 கூட வச்சுக்கோங்க, அல்லது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா ஓகே, அல்லது நீங்க எப்படி புரிஞ்சுட்டாலும் ஓகே, அதை பத்தி தப்பு கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இதுக்கு அதே மாதிரி ஒரு 35 to 50% அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது 25%. செவ்வாய் சுக்கிரன் 25%. 25 சார். 25 சார். 25. ஏன்னா கன்ஃபியூஸா உங்களுக்கே நீங்க இருக்கு. புரியுதுங்களா? இப்ப குருவுக்கு பாத்துறோம், சந்திரனுக்கு பாத்துறோம். இதே மாதிரி சூரியனுக்கு எப்படி பாக்குறது? சூரியன் கூட எதெல்லாம் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி பண்ண முடியுமா இல்லையா?
பண்ண முடியும் சார். பண்ண முடியுமா? இந்த மாதிரி வந்து பண்ண பாத்தீங்கன்னா முடியும். குறைந்தபட்சம் ஒரு 3 ஜாதகங்களுக்காவது நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஜாதகம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜாதகத்துக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்துங்க. சரிங்களா? நாளைக்கு அநேகமா கொஞ்சம் வெளியூர் போற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கு. சப்போஸ் சண்டே வந்து கிளாஸ் லீவா தான் இருக்கும். நம்ம மண்டே வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவும் 2வது வீடியோ ஒரு டைம் கேப் இருக்கும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பாக்குற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஒரே டைம் பார்க்கும்போது புரியறதை விட 2வது டைம் 3வது டைம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும். நான் சொன்னதே வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே எல்லாம் உங்க கண்ணை வந்து ஓபன் பண்ண மாதிரி விட்டு உங்க கிரியேட்டிவ் திங்கிங்கே வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு யோசிக்கலாம். ஒரு டைம் பாக்குறத விட 2வது டைம் பார்க்கும்போது நல்லா புரியும். ஆழமா போய் பதியுமா மனசுல வந்து ரொம்ப ஆழமா வந்து பாத்தீங்கன்னா பதியும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி கத்துக்கோங்க. நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து தயாரா இருங்க. ஐ எம் ரெடி. நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொன்னதுல குரு, சந்திரன், சூரியன், அப்புறம் அத கொஞ்சம் விளக்கம். புரியல. எது உங்களுக்கு புரியல? எது புரியல? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹோம்ஒர்க் வந்து எல்லா கிரகத்துக்குமே எழுதுங்கன்னு சொல்றேன். ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது எல்லா கிரகத்துக்கும் எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது எல்லா கிரகத்துக்கும் எழுதுங்கன்னு சொல்றேன். கேதுல இருந்து புதன் வரைக்கும். கேது வந்து புதன் வரைக்கும் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் வந்து யாரு ஆண் ஜாதகரா பெண் ஜாதகரான்னு போட்டுக்குவீங்களா இல்லையா? ஆமா சார். ஆண் ஜாதகமா பெண் ஜாதகம்? ஆண் ஜாதகம் மாதிரி எந்த கிரகத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? குருல இருந்து சார். சரி, பெண் ஜாதகரா இருந்தா சுக்கிரன். அவ்வளவுதான். ஆமா. அப்போ இப்ப குருவோட சேர்க்கை பெறக்கூடிய கிரகம் என்ன? இது வந்து வருது. இதே மாதிரி சந்திரனோட சேர்க்கை பெறக்கூடிய கிரகம் என்ன? இதுன்னு வருது. இதுக்கப்புறம் என்ன வருது? வேற என்ன பார்க்கணும்? இது வந்து குரு, இதுக்கப்புறம் சந்திரன் வந்துருச்சு. அடுத்து சூரியன் பார்க்கலாமா? சூரியனுக்கு பார்க்கும்போது என்ன? சூரியன் கூட என்னென்ன கிரகம் சேருது? 100% என்ன? அதுக்கப்புறம் 50% என்ன? 90% என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இப்போ குருவுக்கு பாத்துட்டீங்க, சந்திரனுக்கு பாத்துட்டீங்க. இப்ப சூரியனுக்கு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியன் வந்து என்ன வரும்? சூரியன் பிளஸ் சனி. சனி வந்து வருது. 100% இருக்கு. இதுக்கப்புறம் சூரியன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய். ஆமா, சூரியன் பிளஸ் சுக்கிரன், சூரியன், செவ்வாய். சூரியன் பிளஸ் செவ்வாய் 90%. அடுத்தது 7க்கு அப்புறம் போறோம். சூரியன் ராகு வரும் சார். 9ல 10 12 12ல சூரியன் புதன். இது வந்து சூரியன் ராகு 35. சாரி, சூரியன் ராகு எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%? 75. ஆமா, 7 5 9. ஓகே. சூரியன் புதன் அப்படிங்கிறது 25. பட் இது வந்து இந்த சூரியன் புதன் சுக்கிரன் வந்து முக்கூட்டு கிரகம். அது வந்து எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வேணா நீங்க எழுதிக்கோங்க, அதனால தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பழகிறதுக்காக தான். பட் இது வந்து அது எழுதக்கூடாது. சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரே ராசியில இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதுக்கு சில ஸ்பெஷல் ரூல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்ப இது சூரியனுக்கு பார்த்தாச்சு, குருவுக்கு பார்த்தாச்சு, சூரியனுக்கு பார்த்தாச்சு, சந்திரனுக்கு பார்த்தாச்சு. இதே மாதிரி புதனுக்கு பார்க்கணும். இதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு பார்க்கணும், செவ்வாய்க்கு பார்க்கணும். இதே மாதிரி வேற 7 கிரகத்துக்கு மட்டும் போடுங்க. சனி வரைக்கும் போடுங்க. ராகு கேது மட்டும் விட்டுருங்க. ராகு கேதுக்கு அதுக்கு வேற ரூல். ராகு கேது நம்ம வந்து ராகு கேதுகள் அப்படிங்கிறது நம்ம உயிரோடு இல்லாத மூதாதையர்களை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். அதனால அதை நம்ம வந்து பார்க்க மாட்டோம். சரிங்களா? அதனால அது தேவைப்படாது. அதை நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுச்சு. சரிங்களா? கூடுமான வரைக்கும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தம் 7 கிரகத்துக்கு இந்த மாதிரி ஒரு நாள் பண்ண முடியுதா? ஒரு 3 ஜாதகத்துக்கு மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆயிரும். உங்களுக்கு அடுத்து டக்குன்னு பார்க்கும்போது உங்க கண் அதுலதான் வந்து போகும். ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? இதுலதான் புரியலன்னா கேளுங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மறுபடியும் நான் திரும்ப சொல்றதுக்கு காரணம் இருக்கு. தப்பா புரிஞ்சுக்காது. அதான் புரியுமா? நீங்க மறுபடியும் திரும்ப திரும்ப நான் எத்தனை டைம் வேணாலும் நான் சொல்றேன். ஐ எம் ரெடி. சரிங்களா? இதுலதான் புரியலையா? டவுட்டோட போகாதீங்க. மறுபடியும் நான் திரும்ப சொல்றேன்.
ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் பேசுறாங்க, ஒரு சிலர் வந்து பேசுறதே கிடையாது. பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். எனக்கு சார் அதுதான் இப்போ தேவை. இது நீங்க 3ஆம் இடம் எடுத்துக்கலாம்ல சார்? சார் 3 எடுத்துக்கலாம்ல? சூரியன் பிளஸ் சந்திரன், சூரியன் பிளஸ் கேது. ராகுவோட சேர்ந்துச்சுன்னா கேதுவோட சேராதுன்னு எடுத்துக்குமா இல்லையா? சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரனா எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இது அடுத்த கிளாஸ்ல இந்த ராகு கேது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். ராகு கேது வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த நட்பு பகையெல்லாம் என்ன, இந்த ராசியோட தன்மை என்ன, அது வரும். அது கொஞ்சம் நம்ம இதோட எக்ஸ்டென்ஷனா அது வந்து வரும். சரிங்களா? அது பார்ப்போம், அது புரிஞ்சிடும். நல்லா தான் போயிட்டு இருக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதுவே எனக்கு சந்தோஷம். தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே சார், நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிருவோம். நாளை வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம். சரிங்களா? நாளை கிளாஸ்ல திங்கக்கிழமை பார்ப்போம். சரிங்களா? ஓகே. குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. நன்றிங்க சார், மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். சப்போஸ் நான் ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மெசேஜ் போடுறேன் குரூப்ல. சப்போஸ் ஏதாவது ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு, வெளியூர் போகல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குரூப்ல வந்து மெசேஜ் பண்றேன். சரிங்களா? மேக்ஸிமம் இருக்கு 90% நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, நம்ம போயிடுவோம். இருந்தாலும் ஒரு இதா சொல்லுவேன். சரிங்களா? ஓகே சார், நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி, நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம்.